சிற்றம்மா கைத்தல நீரைகணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமோகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே தமிழடைவினை முற்படைகிறிதல் முற்படை எழுதிய முதலோனே முப்புறம் எரிசதாட்சிவனுரை ரதமச்சது பொடி செய்த அதிதீரா அத்தையரது கொடு சுப்பிர வழிபடும் அப்புணமதனிடைவமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி சீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்வதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி பாலி திறன அவளோர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிபடி திருவாதவரர் திருத்தாள் போற்றி திருச்சிட்டும் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய சகசிரேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவதர்மோத்தரத்தில் பரிகாரவியல் 11 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் கூட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று குந்திக்கு விளக்காய புராணனை சந்திக்கண் நடமாடும் சதுரனை அந்தி வண்ணனை ஆரழல் மூர்த்தியை வந்து என் உள்ளம் கொண்டானே மறப்பனே என்று மிக அற்புதமாக நமது அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். மறப்பனே என்கின்ற அந்த திருத்தாண்டகத்தில் பெருமானை எந்த நிலையிலும் நான் மறப்பேனோ, நம்ம மறந்துடலாமா, மறக்கதான் முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு நிலையிலையும் சாமி நம்ம கூட இருக்காரு. காலையில விழிக்கிறது மட்டும் இல்லை, இரவு உறங்குறது மட்டும் இல்லை, நாம உறங்கிட்டா கூட சிவபெருமான் உறங்காம உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி என்று சொல்வதற்காக சுவாமி உறங்காம நம்ம உயிரை பாதுகாத்து வச்சிருந்து காலையில முழிப்பு தட்டுற நேரத்துல மறுபடியும் அந்த கருவிகரங்கெல்லாம் கொடுத்து என்னென்ன அட்டுழியம் பண்ணணுமோ பண்ணுப்பா அப்படின்னு சாமி காலையில விட்டு அவன் காலையில ஆரம்பிக்கிற அட்டுழியம் இரவு உறங்குற வரைக்கும் அட்டுழியம் ஓடிட்டு மறுபடியும் அது உறங்குறதுக்கு போ இருக்கு. அப்ப சாமி அவ்வளவு கருணை புரியுறாரு. நாம இரவு நம்ம நிம்மதியா உறங்க போயிடுறோம். 36 கருவிகள்ல 31 உடம்பா வரும். அதுல ஒரு தத்துவம் மட்டும் சாமி என்ன பண்ணிடுவாரு, விட்டு வச்சிருவாரு. நீ உறங்க போகும்போது பிராணவாயு மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவுமே செயல்படாது. எல்லா கருவிகளையும் யார் வச்சிருப்பாங்க? சாமி வாங்கி வச்சிருப்பாரு. உறங்கி கண்ணை முழிக்கிற பாருங்க, நீங்க முழிக்கும் போது எங்க இருப்பீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நேற்று அப்படிதான் அடின்னு நேற்று ஒரு சித்தர் பீடத்துல உறங்கிட்டு இருந்தோம். அதையும் நல்ல காத்து கிளி கிளி கிளின்னு வந்துச்சு. அப்படி கண்ணதான் முன்னாடி டக்குன்னு உறங்கிட்டோம். 4 மணி ஆயிடுச்சு. எந்திரிச்சு பார்த்தா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு அப்படியே சுத்தி சுத்தி பார்க்க போற புற செட்டா இருக்கே, இப்படி பார்த்தா கோயில் தெரியுது அப்படின்னு அது எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்ம இங்க வந்து உறங்கணும்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஞாபகம். எடுத்ததுமே நமக்கு எங்க இருப்போங்கிற சிந்தனையே வராது. வீட்டிலே இருந்தா கூட வேற எங்கேயாவது வெளியூருக்கு வந்திருக்கோமோ அப்படின்லாம் நினைப்போம். அப்படி சாமி நமக்கு கருணையோடு எல்லாத்தையும் நமக்கு வழங்குகின்றார். அப்படி நமக்கு எது கருவிகளாக வரும்னா 31 கருவிகளாக வரும். சிவதத்துவங்கள் வந்து கருவியாக வராது. நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற 5 தத்துவம் மற்றும் எதா வராது, உடம்பாக வராது. அப்படி இந்த பாட்டை சொல்லும் போது சொல்றாரு, குந்திக்கு விளக்காய புராணனை சொல்ற. குந்தினா அறிவுன்னு அர்த்தம். புத்தி, அறிவு. அறிவோடு அறிவாக இருந்து இயக்குவது யார் என்றால் சிவபெருமான் தான்.
முதல்ல ஆரம்பத்துல நமக்கு அறிவு இச்சை செயல் செயல்படாமல் இருந்த இந்த அறிவை சாமி லேச தூண்டி விடுறாரு. அறிவு இச்சை செயலை தூண்டி. அது எதுல வரும்னா காலம் நீதி கலை வித்தை அராகம் இந்த 3 இருக்கு வருங்க. அந்த தத்துவத்துலதான் அறிவு இச்சை செயல் செயல்படும். செயல்படாத அறிவை சாமி என்ன செய்யறாரு? தூண்டி வர்றாரு. இதுல எந்த இதை சுவாமி செய்யறாரு அப்படின்னா, இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்கின்ற 3 சக்தியில இச்சையை மட்டும் சாமி உயிர்கள்ட்ட விட்டுறாரு. கிரியை ஞானத்தையும் சாமி பார்த்துக்கிறார். இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுகின்றதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பிறப்பு. இந்த உயிர்கள் என்ன விருப்பப்பட்டிருக்கணும்? சாமி விருப்பப்பட்டிருந்தா நாம உடம்பு கொடுக்கும் போதே மோட்சம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா நாம அந்த நிலையை அடையலை. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு முழுவதும் உலகப்பற்று ரொம்ப அதிகமானதுனால நாம மீண்டும் 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 பிறந்து பிறந்து வந்துகிட்டே இருக்கும். சாமி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா சீதலில் வேற்றுமையான் என்று பிறப்பு கொடுக்கும் போதே அந்த நூடப்ப முதல்ல கொடுக்கும் போதே பெருமாள் தான் வேணும்னு நினைச்சு போயிருந்தோம்னா போயிருந்திருக்கலாம். அப்படி போகாதனால மீண்டும் 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 பிறவிக்கு நாம அல்லல் படுகின்றோம். எது நிரந்தரம் அப்படின்னா, சுவாமியுடைய திருவடியே நிரந்தரம் என்று வாழ்ந்தால் நாம தப்பிக்கலாம். இல்லை அந்த உலகப்பட்டு தான் நமக்கு வேணானது அப்படின்னு நினைச்சோம்னா நாம இங்கேயே இருக்க வேண்டியதான். அப்படி புந்திக்கு விளக்காய புராணனை அறிவுக்கு அறிவாக இருந்து செயல்படக்கூடிய புந்திக்கு விளக்காக, அதாவது அறிவுக்கு வெளிச்சம் தரக்கூடிய பெருமானாகவும், புராணம்னா பழமையானவன் அப்படின்னு அர்த்தம். அவர் பழமைக்கும் பழமையானவர், புதுமைக்கும் புதுமையானவர் சிவபெருமான். நீ புதிய ஒரு பொருளை தோன்றி வச்சோம்னா அதுக்கும் புதிதாக இருப்பார். பழமையான பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழமைக்கும் பழமையா இருப்பார். இப்போ பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் எவ்வளோ பழமையா ஆனவங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சாமி எப்படிப்பட்டவர்? அவருக்கும் பழமையானவர் சாமி. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே என்னில் 7 கங்கை மணல் இந்திரன் என்னில் இந்திரன் ஈறு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே. அவங்களுக்கெல்லாம் பழமையானவர். ஏன்னா சாமிக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. எப்போ தொடங்கினாருன்னு அனாதி. சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அனாதி. இந்த உயிர்களும் அனாதி. எப்போ சாமி இருக்காரோ அப்பயே இந்த உயிர்களும் இருக்கின்ற. ஆதி அந்த மற்றது என்ன பேரு? அனாதின்னு பேரு. அப்ப சாமியும் அனாதி, நாமளும் அனாதி. என்று நீ அன்று நான். என்னைக்கு சாமி இருக்காரோ அன்னைக்கு இந்த உயிர்களும் இருக்கு. ஆனா நாம ஏன் துன்பப்படுறோம் அப்படின்னா, ஆணவங்களத்தின் காரணமாக நாம அல்லற்படுகின்றோம். இப்ப ஆனந்த தருவதற்கு ஒரு பொருள் இருக்கு, அதை பெறக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. ஆனந்தத்தை யார் தருவா? சிவபெருமான் தருவார். அதை பெறக்கூடியவர் யாரு? அதை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? நாம உயிர்கள். இந்த அனுபவிக்க விடாம தடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அதுதான் ஆணவம். நம்ம இறைவனுடைய அந்த பேரின்பத்தை அனுபவிக்க விடாமல் தடுப்பது எது என்று கேட்டால், நம்மளிடம் இருக்கக்கூடிய ஆணவம் நம்மை மறைக்கின்றது. அதை நீக்கியாச்சுன்னா நமக்கு இறைவனோடு இரண்டரை கலந்துடலாம். இப்போ அதை நீக்குவதற்கு என்ன வழி? அதுக்கு தான் சாமி ஒவ்வொரு அருளாளர்களையா வரவழைத்து, ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அருளாளர்களையும் வரவழைத்து, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அருளாளர்களையும் வரவழைத்து நமக்கு தேவையானதெல்லாம் வழங்கி, இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் வழங்குவதற்காக அருளாளரை கொண்டு பாடல்களை எல்லாம் இயற்றி நமக்கு தந்தா நாம் என்ன செஞ்சிடறோம்? சிவா இத்தனை பாட்டு இருக்கு சிவா, எப்படி சிவா படிக்க அப்படின்னா, எப்படி படிக்கணும், பாடணும். சாமிக்கு முன்னாடி புகழ்ந்து பாடணும். ஏன்னா சரி, முதல்ல ஒரு பாடலையாவது பாடி பழகணும். அப்புறம் பஞ்சபுராணம் பாடணும், அப்புறம் ஒரு பதியம் பாடணும், அப்புறம் 12 திருமுறையிலும் ஒரு பதியம் பாடணும். நமக்கு டைம் இருக்கு, ஆனால் நாம் பயன்படுத்துறது இல்லை. காலம் இருக்கு, நாம் பயன்படுத்துறது இல்லை. கொஞ்சம் வெள்ளத்தில் நிதிக்கணும், அவ்வளோதான். நினைச்சா எல்லா பதியும் படிக்கலாம்ல, 12 திருமுறை ஒரு திருமுறை படிக்கலாம்ல, பாடலாம்ல. ஆனால் நம்ம யாருன்னா சோம்பேறியா இருப்போம். காலையில் எந்திக்கும் போது மட்டும் காலையில் எந்திக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ண? சில பேர் பார்த்தீங்கன்னா பூசை வேற பண்ண வேண்டியிருக்கு. அப்படி சொல்லலாமா? பூசை அப்படி சொல்லலாமா? பூசை வேற பண்ண வேண்டியது, வெளி வேலை வேற இருக்கு, அப்படி கூட சொல்லிடலாம். வேலைக்கு வேற போக வேண்டியிருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா பூஜையை போய் பூசை வேற இருக்கு அப்படின்னு சொல்லக்கூட. அப்படி பூஜை தான் நமக்கு முக்கியம். காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம அதிக நேரம் இருக்க வேண்டிய இடமும் எதுதான்? பூஜை தான். இப்போ அடியனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பூஜையில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு. அங்கே பூஜையை முடிச்சுட்டு இங்கே பூஜைக்கு வரும், இங்கே முடிச்சுட்டு வைத்தியநாத சமையல் திருக்கோயில் பூ கட்டணும், அடுத்தடுத்து இருக்கிறது. நம்ம சிவசம்பந்தமாக இருக்கிறதுனால நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. குடும்ப அளவுக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னா
தொடர்ந்து சிவப்பணியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். காலம் கொஞ்சம் லேட்டாக எங்கேயும் போக வேண்டியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெள்ளனத்தே எழுந்திரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னக்கூடி எழுந்துச்சு அதிக நேரம் நாம் பூஜையில் இருக்க வேண்டும். பூசை அப்படின்னாலே எதுதான் பூசை? சிவ பூஜை தான் பூஜை, மற்றதெல்லாம் பூசை கிடையாது. அதாவது எண்ணில் ஆகவும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருள அன்னலார் தம்மை அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவ குழந்தை. அப்படி உமையம்மை பூசித்து காண்பித்தார்கள். முழு பெருமான் பூசித்து காண்பித்தார். விநாயக பெருமான் பூசித்து காண்பித்தார். இப்படி எல்லா பேருமே பூசிச்சு காமிச்சிருக்காங்க. விஷ்ணு பூசிச்சிருக்காரு, பிரம்மா பூசிச்சிருக்காரு, இந்திரன் பூசித்திருக்காரு. இப்படி எல்லாருமே இங்க வந்து சிவபூஜை செய்து காண்பித்திருக்கின்றார்கள். ஆகையினாலே நாமளும் என்ன செய்யணும்? சிவபூஜை கூடிய அளவுல கூடிய சீக்கிரத்திலே எல்லாரும் சிவபூஜை பண்ணுவதற்குண்டான உபாயங்களை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். புந்திக்கு விளக்காய புராணனை சந்திக்கண் நடமாடும் சதுரனை. சந்தினா இரவு, இரவு நேரத்துல கூட சிவபெருமான் நடனம் ஆடுவாருன்னா அவர் நள்ளிரலும் நடனம் ஆடிக்கிட்டே தான் இருக்க. ஏன்னா அவர் ஐந்தொழில் புரிந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது, எந்த நேரமும் அவர் கிடையாது. நள்ளிருளில் நட்டம் பகின்றாலும் நாதனே. நள்ளிருளில் கூட சாமி என்ன செய்தாரு? நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேவல நிலையில இருக்கும்போது கூட, நம்ம பிறவிக்கே வராத நிலையில இருக்கும்போது கேவல நிலைன்னு பேரு. உடம்பு வர்றதுக்கு முன்னாடி வந்த நிலை பேர் என்ன பேரு? கேவல நிலை. அப்பயும் சாமி நம்ம கூட தான் இருக்காரு. நள்ளிருளில் நடனம் ஆடிட்டு தான் இருக்காரு. ஆனா நமக்கு சாமியை தெரியல. என்ன காரணம்னா ஆணவம் முற்றிலும் மறைப்பு. இப்ப கொஞ்சம் விலை இருக்கு, அப்ப முற்றிலும் மறைப்பு. அப்போ சுத்தமா அந்த வானவ மலத்தை நீக்கிறதுக்கு தான் வழிபாடு. அதனால அறுத்தினால் நாயடியன் அணிகள் தில்லை கண்டேனே அப்படிங்கிறார். அப்ப அறுத்தினா என்ன அர்த்தம்? வழிபாடு செய்தால்தான் தில்லையை காண முடியும். அதுபோல வழிபாடு செய்தால்தான் சிவபெருமானை நாம பார்த்து வழிபாடு செய்து அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்ற காரணத்தினால் இடத்துல சந்திக்கண் நடமாடும் சதுரனை. சதுரனா எப்படிப்பட்ட? அது சதுர நிலைப்பாடு உடையவன் அர்த்தம். அதாவது எதிலையும் நேர்மையுடையவன் அர்த்தம். எதிலுமே நீதிநிலை தவறாதவன் அர்த்தம். சாமி வருது நீதிநிலை தவறாதவன். இப்போ நிறைய பேர் வக்கீலுக்கெல்லாம் படிக்கிறாங்க. கரெக்டாக நடக்காங்களா? யாராவது நீதிநிலை கரெக்டாக நடக்காங்களா? அவங்களுக்கு பொய் சொன்னாதான் பொழப்பே. ஏன்னா நம்ம தன்னை யார் நாடி வராங்களோ அவங்களுக்கு சாதகமாக பேசி கொடுத்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். ஆனால் சாமி அப்படி கிடையாது. எல்லா இதுலேயுமே நேர்மை. ஒருத்தர் வினையை தூக்கி இன்னொருத்தர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. கொடுத்தா அவர் கடவுளே கிடையாது. புரியுது அவங்களுக்கு? அப்ப இந்த உயிர் இந்த வினை செய்திருக்கிறது என்றால் அந்த வினைக்கு தகுந்தவாறு உடம்பைத்தான் சுவாமி கொடுப்பாரு. அது மாதிரி ஒருத்தர் செய்த வினையை தூக்கி இன்னொருத்தர் கொடுக்க மாட்டார். எனக்கு காய்ச்சல் அடிக்கிறீங்க, இன்னொருத்தர் மாத்திரை சாப்பிட்டா எனக்கு சரியாயிருமா? சரியாது. அப்போ அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். சில பேர் சொல்றாங்கல்ல, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதா? அவரவர் வினையை தான். ஏன்னா இந்த உயிர் செய்த வினையும் இன்னொரு உயிர் செய்த வினையும் ஒன்று போல இருந்தா அந்த குடியில போய் சுவாமி புகுத்தி பிறக்க வைப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய பிள்ளைகள், மனைவி, கணவர் எல்லாமே வினைவயத்தினால் வரப்பட்டவர். எல்லாருமே நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு வந்தவர்கள். ஆகையினாலே இவர்கள் நிலை இல்லாமை என்பதை நாம் உணர வேண்டும். யாருமே நிலை கிடையாதுன்னு நினைக்கும். வாங்க சார். சார் உட்காருங்க. எந்த இருக்கேன்? குளிச்சிட்டிங்கல்ல? குளிச்சிங்கன்னா வரலாம். அப்படி நேரம் வந்துட்டீங்களா? குளிச்சிட்டிங்கன்னா போதும். நல்ல வேலை. ஸோ குளிக்கல, உள்ள வர மாதிரி போயிட்டு. சரி சரி. சந்திக்கண் நடமாடும் சதுரனை. சாமி எப்பயுமே ஐந்தொழில் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் போன்ற ஐந்தொழில்களை எந்த நிலையையும். அதனாலதான் நான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னாரு. பயிலுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்தல்னு அர்த்தம். கற்றல்னா அந்த நிமிஷம் படித்து விடுறது. பயிலுதல்னா திரும்ப திரும்ப செய்தல். ஐந்தொழில சிவபெருமான் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கின்றார். எத்தனை யுகமானாலும் அந்த ஐந்தொழில புரிந்து கொண்டே இருக்கின்றார். இந்த எண்ணில்லாத ஆன்மாக்கள் எல்லாம், எத்தனையோ ஆன்மாக்கள் முக்தி அடைந்திருக்கின்றது, எத்தனையோ ஆன்மாக்கள் முக்தி அடைய காத்திருக்கின்றது, எத்தனையோ ஆன்மாக்கள் முக்தி அடைவதற்கு
தயார் நிலையில் உள்ளது. இன்னும் எத்தனையோ ஆன்மாக்கள் பிறவிக்கே வராத ஆன்மாக்களும் இருக்கு. அப்ப நாமெல்லாம் பிறவிக்கு வந்திருக்கோம். நம்மளாம் ஓரளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கிறதுனால பிறவிக்கு வந்திருக்கோம். அப்ப இந்த பிறவியை நம்ம எப்படி மதிக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடாவகை அருளினான். அந்த பாட்டுல சொல்றாருல மாணிக்காசு. இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கை என்பதை உணர வேண்டும். காணல் நீர் போன்று என்பதை உணர வேண்டும். ரோட்ல அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். நடக்க நடக்க பாத்தீங்கன்னா அங்க தண்ணியே இருக்காது. அது மாதிரிதான் இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கை. தண்ணி இருப்பது போல தெரியும், இருக்காது. அது போல எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா எல்லாம் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. இது மாய வாழ்க்கை. நம்ம எத்தனை தான் நூல்கள் படிச்சாலும் நாம கேட்போங்கிறீங்க, இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல அப்படி விட்டாதீங்க. இதெல்லாம் நல்லா செவில் மடுத்து காதல் உள்ள வாங்கி வச்சுக்கணும். இந்த வாழ்க்கை மாய வாழ்க்கை. இது நிலை இல்லாதது. நிலையான பொருள் சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து வழிபாடு செய்து இந்த பிறவிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். சந்திக்கண் நடமாடும் சதுரனை அந்தி வண்ணனை ஆரலல் மூர்த்தியை. அந்தி வண்ணன்னா செம்மேனியன் அர்த்தம். அந்தினா சிகப்பு. அந்தி சாயங்காலம் சிகப்பா இருக்கா, அந்தி வண்ணன். அப்ப சாமி செம்மேனியன், செந்நிறத்தை உடையவன், செம்பொருள். ஏன் சாமியை செம்பொருள் சொல்றோம்? பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த பிறவி நீக்க வேண்டும் என்றால் செம்பொருளாகிய சிவபெருமானை சார வேண்டும். சார்ந்தால் ஒழிய நமக்கு பிறப்பு நீங்காது. ஆகையினாலே பிறப்பு என்னும் பேதைமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்றார். அப்ப செம்பொருள் சாமி. செம்பொருள் துணிவே சீருடை கல்லே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களந்து அருளுவது நீயே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழு தலை புலையனேன் செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமான். அப்ப செம்பொருள் அப்படின்னாலே செம்மேனியன், பெண்ணிற்றான். திருமணம் எப்படி இருக்கும்? செக்கச்சேவன். சரி, வடிவம் எப்படி வடிவம்னா அருள் போன்ற வடிவம். ஆறல் மூர்த்தியே அப்படிங்கிறார். நெருப்பு போன்ற மேனி. செம்பொருள் மேனி எப்படிப்பட்டது? நெருப்பு போன்ற மேனி. வெறும் அழல்னு சொன்னா நெருப்புன்னு அர்த்தம். ஆறழல் அப்படின்னா பேரழல் இல்ல. சாமி பக்கத்திலே நிக்க முடியாது. அந்த அளவுக்கு சாமி ஜோதி பிளம்பா இருப்பார். அண்ணாமலையார்ல எப்படி இருப்பாரு சாமி? ஜோதி பிளம்பா இருப்பார். அந்த இதை நம்ம நுகர முடியுமா அப்படின்னா நம்மளால நுகர முடியாது. இப்ப பாபநாசம் கரண்டை கொண்டு போய் இந்த டியூப்லைட் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த டியூப்லைட் வெடிச்சிடும். அதனால நாம சாமியை என்ன செய்ய முடியாது? நேரடியாக அனுபவிக்க முடியாது. அதனால சாமிக்கு நேராக போய் நிற்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? அந்த ஒலிக்கு முன்னாடி நாம தாங்க மாட்டோம். அதனால சைட்ல கம்பி கட்டி சைட்ல நில்லுங்கன்னா நம்ம ஆளுங்க அதையும் மீறி ஏறி போய் எதுக்கு போய் நிற்காங்க அப்படின்னு. சிலர் நந்தி மேலே ஏறிடுறாங்க சாமியை பார்க்கறதுக்கு. ஆமா. அப்படி சாமி எப்படிப்பட்டவர் என்றால் செம்மேனியன், வெண்ணீற்றன், ஆரல் உருவினன், மங்கையர்கரசி, வளவர் கோன்பாவை, வரிவடை கைமடமானி, பங்கை செல்வி, பாண்டிமாதேவி, பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் மரளி அங்கையற்கண்ணி தன்னோடு அளவாயாவதும் இதுவே. நான் எப்படிப்பட்டேன்னா அழல் போன்ற மேனி, நெருப்பு போன்ற வடிவத்தை உடையவன். சார் ரொம்ப நாளைக்கு பரவாயில்ல, லீவ் அன்னைக்கு. சரி சரி, ஓகே. ஆரழல் மூர்த்தியை எப்படி சொன்னாரு பார்த்தீங்களா? என்ன சொன்னாரு? புந்திக்கு விளக்காய புராணனை சந்திக்கண் நடமாடும் சதுரனை அந்தி வண்ணனை ஆரழல் மூர்த்தியை வந்து என் உள்ளம் கொண்டானை. அப்பேற்பட்ட சிவபெருமான் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு எங்க இருக்காரு? இப்ப ஆரழல் மூர்த்தியை வந்து என் உள்ளம் கொண்டானை நான் மறப்பேனோ, என் உள்ளத்துல குடிகொண்ட ஈசனை நான் மறப்பேனோ அப்படின்னு இந்த பாடல பாரு.
நல்ல பாட்டு. இந்த பாட்டில் தெரியும், காசனை கனலை கதிர் மாமணின்னு ஒரு பாட்டு இருக்கு, அப்பசாமியுடைய பாட்டு. மரக்கிற்பனை திருத்தாண்டம். இந்த திருத்தாண்டகத்தை பாடினீங்கன்னா சாமியோ துளி அளவு கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட பாட்டு இந்த திருத்தாண்டகம். தாண்டகம் யார் ஆடுவா? சிவபெருமான் தான் ஆடுவாங்க. காளியோட ஆடி, கனகாஜலத்தாடி, ஊழியோட ஆடி, உலயத்தை ஆடி. இந்த வட்டம் போயிருந்தோம்ல, நம்ம திருக்கோயில் போயிருந்தோம், காரைக்கிழமையார் திருக்கோயில் போயிருந்தோம். அங்க காளியோட நடனம் ஆடின இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தோம். அவர் ஆட்டமே எப்படி இருக்கும், சிவபெருமானுடைய ஆட்டம் எல்லாரும் மனமகிழும்படி ஆனந்த திருநடனம். அந்த நடனத்தை பார்த்தாச்சுன்னா நமக்கு பிறவி கிடையாது. சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை கண்டால் நமக்கு பிறவி கிடையாது. அப்ப அது வரைக்கும் பிறப்பு வருமானா பிறப்பு வந்துட்டே தான். அந்த நடனத்தை பார்க்கறதுக்கு தான் 2 முனிவர்கள் படாது பாடுபட்டாங்க. ஒருத்தர் பதஞ்சலி, இன்னொருத்தர் வியாக்கிரம். தவம் கிடந்தாங்க. உறுதிப்பாடு, எப்படியும் இந்த பிறவில பெருமானுடைய திருநடனத்தை காண வேண்டும் என்கின்ற உறுதிப்பாடு. நமக்கும் அந்த உறுதிப்பாடு இருந்துச்சுன்னா எப்படியாவது இந்த பிறவியை நம்ம வீணாக்கிடக்கூடாது. காலையில் விளையாட்டு எழுந்திக்கணும். விடிந்ததுமே வெந்நீற்றை அணிந்து, காலையில் எழுந்ததுமே திருநீரை பூசி, மலர்களை எல்லாம் பறித்து சாமிக்கு முன்னாடி உட்காந்து பூஜை எல்லாம் செய்து திருமுறைகள் பாடி வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற உரைப்பு வந்துருச்சுன்னா நாம் இந்த பிறவிலேருந்து தப்பிக்கணும். இல்லைன்னா தப்பிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதான் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமான் எப்படிப்பட்டவர்? செம்மேனியனாக இருக்கக்கூடிய பெருமான், கடல் கொண்ட மேனியுடைய பெருமான். இப்ப என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட காரணத்தினால் நான் அவனை மறப்பேனோ என்று இந்த பாட்டுல பாடுறாரு அப்பசாமி. குந்திக்கு விளக்காய புராணனை சந்திக்கண் நடமாடும் சதுரனை அந்தி வண்ணனை ஆரழல் மூர்த்தியை வந்து என் உள்ளம் கொண்டானை மறப்பனே அப்படின்னு பாடுறாரு நமது அப்பசாமி. சரி, இப்ப நாம எதுக்குள்ள போக போறோம்? நூலுக்குள்ள போக போறோம். சிவ தர்மோத்தரம் பரிகாரவியல் 11. அப்படி சென்ற முறை நிறைய பார்த்தோம். பிரம்ம முதலிய மனத்தினால் விவாகம் செய்து மகிழ்ச்சியுடன் இல்வாழ்க்கையில் இருந்தாலும் இவ்வாழ்வில் சி என்று கருதி காடு மலையில் உண்டாகிய காய் கனி கிழங்கு முதலியவற்றை புசித்து வானப்பிரதஸ்தனாயிருந்து ஆக்கையை பொறுத்தாலும் எல்லா ஆன்மாக்களும் பகுதி சம்பந்தமாக தேகத்தை உண்டாக்கி சிருஷ்டி திதி சங்காரமாகிய தொழில்களை செய்வான் ஒருவன் கருத்தா உடன் என்று பாருங்க. இந்த பிறவில இருக்கும் போதே நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இல்லறத்தில் துறவு முதல்ல எப்படி இருக்கணும்? இல்லறத்திலேயே முதல்ல துறவு இருக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி 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 வேண்டாம் 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 அப்படின்னு ஒதுக்கு. நாம ஒதுக்குவோமா? சூடான அல்வா பார்த்தா விட்டுருவோமா? இட்லி சூட சூட எடுத்தா விட்டுருவோமா? எதையும் விடுறத நம்ம தயாரா இல்லை. நம்ம எங்க விட அதுல மனத்தினால் விவாகம் செய்து மகிழ்ச்சியுடன் இல்வாழ்க்கையில் இருந்தாலும் இவ்வாழ்வில் சி என்று கருதி, இந்த உலகத்துல என்ன செய்யணும்? சி என்று கருதி காடு மலைகளில் உண்டாகிய காய்கனி கிழங்கு முதலியவற்றை புசித்து வானப்பிரதஸ்தன். வானப்பிரதஸ்தன் இந்த காட்டுல போய் தவம் செய்வது. இப்ப இல்லறத்தனுக்கு அந்த இது கிடையாது. ஆனா துறவிகளுக்கு உண்டு. துறவிகள் என்ன செய்வாங்க? கல்யாணம் வேண்டாங்கிறவங்க என்ன செய்வாங்க? இந்த பிறவிலே பட்டுக்கலையெல்லாம் ஒழித்து ஏன் காட்டுல போய் தவம் செய்யறாங்க அப்படின்னா, இங்க இருந்தா ஒரே காலைல பால் 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 அப்படின்னு காலையில என்ன செய்வாங்க? பால்காரை வந்துடும். அப்புறம் என்ன வரும்? கீரை, வேற வடை, முறுக்கு. அதை விட ஒண்ணு தெரியுமா? இடியாப்பம் வரும் பாருங்க. அதான் தாங்க முடியாம இடியாப்பம் வந்து விற்காம போக மாட்டான் போல தெரியுது. இடியாப்பம் வர்றவங்க அதெல்லாம் வருது. அப்படி
இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இறைச்சலாகவே இருக்கும். இந்த உலக வாழ்வுல ஒரே இறைச்சலா இருக்கும். எங்கேயுமே நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் துறவிகள்லாம் எங்க போயிடுறாங்க? காட்டுக்கு போய் தவம் செய்ய சென்று விடுகின்றாங்க. காட்டுல போய் என்ன செய்வாங்க? நிம்மதியா இறைவனை நினைத்து அங்க இருக்கக்கூடிய காய்கனிகளை புசித்து உயிர் வாழ்வார்கள். இங்க சுட சுட சோறுலாம் அங்க சாப்பிட மாட்டாங்க. அங்க சாப்பிடவும் முடியாது. அங்க கிடைக்கிறதெல்லாம் காயும் கனிகளும் தான். அதை தான் சாப்பிட முடியும். இப்ப பாருங்க, நம்ம வந்து சுவையா இத்தனை பொருளை சாப்பிட்றோம். எதை பார்த்தாலும் சுவையா சாப்பிட்றோம். அது சுட சுட எதுனாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். சுட சுட உளுந்த வடை எதுனாலும் சூடாவே கேட்கும். சாமி வைக்கும் போது மட்டும் என்ன செய்யறோம்? சாமிக்கு ஆறுனா ஆறிட்டு போகுது. என்னங்க, நம்ம உப்பு போட்டு நல்லா சாப்பிட்றோம். சாமிக்கு உப்பே கிடையாது. ஏன் உப்பு இல்லாம வைக்கிறோம் சொல்லுங்க? ஏன் உப்பு இல்லாம சாமிக்கு வைக்கிறோம்? ஏன்னா நம்மை போன்று சிவபெருமான் சுவைப்பவர் அல்ல. நமக்கு தான் சுவையெல்லாம், சிவபெருமானுக்கு சுவை கிடையாது. அவர் வந்து காட்டினாலே போதும், அவரு அதை நுகர்ந்து. அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ அத்தனையும் உணவை வச்சு சாமிக்கு காட்டிட்டு அப்படி என்ன செய்யறது? பலகாரத்தை பூரா எடுத்துக்கிறது. புளியோதரை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சாமி காட்டிட்டு நம்ம எடுத்துக்கோமே அப்படின்ட்டு சாமி காட்டிட்டு எடுத்துக்கிறது. இப்படி நம்மளுடைய எண்ணம்லாம் இப்படிதான் இருக்கு. என்ன துறவிகள்லாம் என்ன செய்வாங்க? போய் அங்கே போய் காடு எல்லாம் போய் சென்று அவர்கள் மனம் ஒன்றி சிவபெருமானை நினைப்பார்கள். ஏன்னா அங்க வந்து மனம் அடங்கி நிற்கும். காடுகள் எல்லாம் போய் இருந்தாங்க. சரி, காட்டுல போய் தவம் செஞ்சா புலி கரடி இதெல்லாம் வந்து அடிச்சிடாதா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அடிக்காது. ஏன் அப்படின்னா தவம் செய்கின்ற இடத்துல அதுவும் அந்த சாந்த குணத்தை அடையும். புரியுது உங்களுக்கு? இப்ப நீங்க குறிஞான சம்பந்தர் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இந்த சைடு புலி இருக்கும், இந்த சைடு ஆடு இருக்கும். இவர் தவம் செஞ்ச மாதிரி இருப்பாரு குறிஞான சம்பந்தர். ஏன் அப்படின்னா தவம் செய்யற இடத்துல புலியும் இருந்தாலும் புலியை பார்த்தா ஆடை பார்த்தா புலி விடுமா? விடாது. ஆனா ரெண்டையும் பக்கத்துல போட்டுப்பாங்க. இது ஒண்ணுமே செய்யாது. இது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும், இது வேலையை பார்த்துருக்கும், ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா அந்த சாந்த குணம் வந்துடும். சாந்த குணம் யாருக்கு வந்துடும்? சார்ந்தவர்களுக்கு வந்துடும். ஏன்னா உயிரினுடைய தன்மை என்ன அப்படின்னா சாந்ததின் வண்ணமாகவே இருக்கக்கூடிய. ஆனா நம்மளுடைய குணம்லாம் எப்படி தெரியுமா? நம்ம ஒரு நாய் போய் என்ன செஞ்சிருக்கு? ஒரு முனிவை தவம் செஞ்சிருக்கு, புலி துரத்திட்டு வந்திருக்கு. இது இந்த முனிவை தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நோக்கி அடைக்கலம் தேடி ஓடி வந்தது அந்த நாய். நாயை பார்த்து சொன்னாரு, என்ன அப்படின்னு கேட்டாரு. அந்த புலி என்ன துரத்துது அப்படின்னதும் இவர் புலியை மாத்திட்டாரு. இந்த முனிவர் வந்து அந்த நாயை புலியாக மாத்தினார். உடனே அது ஒன்றும் செய்யல, போயிடுச்சு. திடீர்னு சிங்கம் ஒன்று வந்தது. மறுபடியும் இது வேகமாக ஓடி வந்தது. முனிவரே, சிங்கம் நீ துரத்துது அப்படின்னதும் உடனே இதை சிங்கமா மாத்திட்டாரு. அப்புறம் யானை துரத்தி வந்துச்சு, இதை யானையை மாத்தினாரு. கடைசி யானையை மாத்திரம் இனிமேல் நம்ம என்னென்னாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு முனிவரையே முழுங்க வந்தது. உடனே அட நாயே, உன் குணத்தை காட்டிட்ட வரன்னு சொல்லி என்ன பண்ணாரு? மறுபடியும் நாயாவே ஆக்கிட்டாரு. புரியுது அவங்களுக்கு? அது இயல்பான உயிர்களுடைய இயல்பான குணம் அது. நாம என்னத்தை செஞ்சாலும் நம்ம உதவி செஞ்சா கூட நாம என்ன செஞ்சிருவோம்? அவங்களுக்கு துரோகம் செஞ்சா அதை நம்ம நினைக்கிறோம். உதவி செஞ்சவங்க கூட நாம என்ன செய்யறோம்? துரோகத்தையும் நினைக்கிறோம். அப்படி அதுக்கு மட்டும் இல்லாம ஒரு முனிவர் என்ன பண்ணாரு? தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் கூட ஒரு சீடர் இருந்தார். அவர் மனம் ஒன்று தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார், வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார் காட்டுக்குள்ள. அப்போ ஒரு புலி வேகமா வந்தது. இந்த கூட இருக்கிற சிஷ்யர் என்ன பண்ணாரு? இவருக்கு பின்னாடி, குருநாதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. வேகமா வந்தது. முனிவரை பார்த்ததும் அப்படியே நின்றுச்சு அந்த புலி. ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு இந்த கூட இருக்கிற சிஷ்யர் பார்த்து என்ன பண்ணாரு? பரவாயில்ல, குருநாதர் ரொம்ப நல்ல குருநாதர், இவரை பார்த்து ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி தவமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க சொந்த ஊருக்கு போனாங்க. அவர் கூட வந்தாரு, சிஷியரும் கூட வந்தாரு. திடீர்னு ஒரு மாடு எதுக்கு வேகமா முட்டை ஓடி வந்தது. இப்ப எங்க நடக்கு? இது ஊருக்குள்ள நடக்கு. எது வந்தது? மாடு முட்டுறதுக்கு வேகமா ஓடி வருது. இந்த சிஷ்யர் சொல்றாரு,
குருநாதர் சொல்றாரு, எப்ப ஓடுப்போ ஓடு ஓடுங்கிறாரு. குருநாதா, அன்னைக்கு புலி வந்துச்சு ஒண்ணுமே சொல்லல, இன்னைக்கு மாடு வந்துகிட்டு இருக்கு, நீ போய் ஓட சொல்றீங்க, நான் ஓட மாட்டேன் அப்படின்னு நின்றுகிட்டே இருந்தான் சிஷியர். குருநாதர் ஓடுறாரு, சிஷியன் நிக்கான். மாடு வேகமா வந்து சிஷியர் ஒரே முட்டி தூக்கி போயிடுச்சு. என்ன காரணம்? அன்னைக்கு மனம் ஒன்று இறைவனை தியானித்த காரணத்தினால ஒண்ணும் செய்யல புலி. இப்ப தவம் கலைஞன் இல்ல, தவம் கலைஞன் இல்ல, மாடு முட்டதை ஒதுக்கிதான் ஆகணும். அதை விட்டுட்டு சிஷியர் என்ன பண்ணாரு, நான் எதையும் எதிர்கொள்வேன், குருநாதர் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருந்தா அவர் ஓடுறாரு, இவன் மாட்டிக்கிட்டான். அதனால மனம் ஒன்றிய நிலையில எதுவுமே நம்மளை ஒன்று செய்யாது. சிவத்தோடு நீங்க ஒன்றுனீங்கன்னா எந்த புலியும் எதுவுமே உங்களை ஒன்று செய்யாது. இது அவங்களுக்கு வானப்பிரசன்ன காட்டுல போய் சென்று தவம் செய்வது, ஆக்கை ஒருப்பது. இந்த உடம்பாவே நினைக்க மாட்டாங்க ஞானி. நமக்கு இந்த உடம்பு தான் என்ன செய்யறோம், இந்த உடம்பு ரொம்ப பேணி பாதுகாக்கிறோம். இந்த உடம்ப சரி அதை வச்சு நல்லது செய்யறோமா அப்படின்னா அதையும் செய்யறது இல்லை. இந்த இறைவனுக்கு பணி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை நம்ம தவறான முறையில பயன்படுத்துவோம். அப்படி அல்லாமல் இறை சம்பந்தமாக பயன்படுத்துவேன். ஆக்கை யார் பயனன்? இந்த உடம்பு கொடுத்தனுடைய பயன் என்ன? ஆக்கை யார் பயனின் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்று என்னாத இவ்வாக்கை யார் பயனின். யார் சொல்றான்? அப்போ இந்த உடம்பு கொடுத்த பயன் இறைவனிடம் போய் திருக்கோயில் சென்று வலம் வருதல். உடம்பு கொடுத்ததின் பயன் இறைவனை வலம் வருதல். எல்லா ஆன்மாக்களுக்கும் பகுதி சம்பந்தமாக தேகத்தை உண்டாக்கி சிருஷ்டி திதி சங்காரம் ஆகிய தொழில்களை செய்வான் ஒருவன் ஒரு கருத்தா உளன் என்று இந்த பிறவில இந்த தேகத்தை ஒருவன் கொடுத்தான் என்கின்ற உணர்வை உணர்ந்து சங்காரமாகிய தொழில்களை செய்வான் ஒருவன் கருத்தா உளன் என்று கடைசி இந்த உடம்பானது அழியும் என்கின்ற நிலையை உணர்ந்து அதுக்கு கருத்தா ஒருவர் உள்ளர் என்பதை அறிந்து உருக்கமாக கேட்டு எல்லா ஆன்மாக்களிடத்தும் அத்தன்மையை விட்டு நீங்காமல் வியாபித்து இருக்கும் முறையை அறிந்து. யார் இதெல்லாம் செய்வா? எல்லா இடத்துக்கும் வியாபித்து யார் இருப்பா? சிவபெருமான் தான் இருப்பா. அப்ப அவரை உணர்ந்து ஆணவ முதலிய மலங்களில் வழிகட அணுவாய் நிற்கும் சிவனை நோக்காமல், இது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் சிவபெருமான் தான் என்பதை உணராமல் இருப்பவர்களுக்கு நோக்குவார்கள். இவை இத்தன்மை வாராத ஆன்மாக்கள் பூட்டையும் நீரும் போல பிறந்து இறந்து திரிவார்கள். சிவபெருமானை உணராதவர்கள் என்ன செய்வாங்க? இந்த பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முடிவே இல்லாம இறக்கவும் பிறக்கவும் இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆன்மாக்கள் செய்த பாவம் போகும்படி பரிகாரம் பல வகையாய் இருக்கும். அவற்றில் மேலான பரிகாரம் சிவஞானமே. சிவஞானம் தான் மேலான ஞானம். அதுக்கு மேலான ஞானங்கள் கிடையாது. அது எவ்வகையின் பூத இருளை சூரிய பிரகாசம் எப்படி போக்குமோ அப்படியே பாவ வகையில் எவ்வளவு உண்டோ அவ்வளவும் இக்கண் மட்டல்ல. அக்னியை சேர்த்த வித்தானது எப்படி தான் கெடாமல் தன் சக்தி கெட்டதோ அதுபோல தன் தன்மத்துக்கு காரணமாகிய ஆணவ முதலியாகவே கெடாமல் சக்தி கெட்டு நிற்கும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையான ஞானம் என்றால் சிவஞானமே ஞானம். சிவஞானத்தை உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாவ வகைகளை போக்கிக் கொள்வார்கள். எது போல அப்படின்னா, விதையில் பட்ட வித்தானது எப்படி தான் கெடாமல் தன் சக்தி கெட்டு நிற்குமோ அதே போல சூரிய இருளை நீக்குவதற்கு சூரியன் வந்துருச்சுன்னா என்ன போயிடும்? இருள் கெட்டுவிடும். அதுபோல சிவம் வந்துருச்சுன்னா, சிவஞானம் விளங்கிருச்சுன்னா இந்த உயிரானது என்ன ஆகும்? ஆணவ இருள் நீங்கி சிவமாக ஆகிவிடும். அதுக்கு அடிப்படை என்ன தேவை? சிவஞானம் தேவை. அது அப்ப அழகா சொன்னாரு, ஞானத்தால் தொழுவார்கள் சிலர் ஞானிகள், ஞானத்தால் தொழுகிறேன் நானிலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தால் நானும் தொழுகிறேனே அப்படின்னாரு. அப்ப சொன்ன எத்தனையோ பெருமானே, உன்னை அடையக்கூடிய தகுதியுடைய எத்தனையோ ஞானிகள் எல்லாம் உன்னை வந்து அடைகின்றார்கள். ஞானத்தால் தொழுவார்கள் சிலர் ஞானிகள். ஏன் அந்த இடத்துல பலர் ஞானிகள்னு சொல்லல?
ஏன்னா சில பேர் தான் ஞானிகள் ஆயிருக்காங்க. எண்ணிலாத ஆன்மாக்கள் இருக்கு, அதுல சில பேர் தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஞானிகளாக ஆகியிருக்கீங்க. எல்லாரும் ஞானிகள் ஆக முடியுமா? முடியாது. ஞானிகள் என்ன அர்த்தம்? ஞானிகள் என்ன அர்த்தம்? எல்லா பொருளையும் சிவமாக பார்ப்பது, அதுதான் ஞானம். அப்படி பார்த்தவங்கன்னா சிலவர்கள் தான், பலவர்கள் கிடையாது. அது அந்த பாட்டில் சொல்லும் போதும் சிலமந்தி அலமந்தி மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே என்று சொல்வதற்கிறாங்க. சிலவருக்கு தான் இந்த பிறவிலிருந்து தப்ப வேண்டும், சிவபெருமான் தான் முதல் பொருள், இந்த பிறவியை விட்டாச்சுன்னா நமக்கு அடுத்த பிறவி வந்து கொண்டே இருக்கும், ஆகையினாலே இந்த பிறவியை நாம் மதித்து நடக்க வேண்டும். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகரும் நிறைய ஆழம் உண்டா நீங்கள் பாண்டி பிறான் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே என்று சில பேருக்கு தான் இந்த ஞானம் வரும், எல்லாருக்கும் வராது. அப்போ இதை பற்றி கொண்டு எப்படியாவது இந்த பிறவிலிருந்து நாம் தப்ப வேண்டும். அது தப்புவதற்கு ஒரே வழி அடியார்களோடு இணங்க வேண்டும். அடியார்களோடு இணங்கி என்ன செய்யணும்? திருமுறைகள் பாட வேண்டும். திருமுறைகள் பாடி என்ன செய்யணும்? வழிபாடு செய்ய வேண்டும், சிவபூஜை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தன்மை சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வர. இந்த பிறவியை விட்டாச்சுன்னா அடுத்து மறுபடியும் மருத பிறவி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த பிறவியை நாம் மதித்து நடக்க வேண்டும். வாய்த்தது ஈதோ ஒரு பிறவி நம் தவக்கு மதித்திடுமின் என்று அப்பசாமி சொல்வதற்கிறாங்க. இந்த பிறவியை நாம் மதித்து நாம இந்த பிறவியை நீக்குவதற்குண்டான வாய்ப்புகளை எல்லாம் நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, இனி பிறவாத நிலையை அடைவதற்காக நம்ம பிறந்திருக்கோம். எதுக்காக பிறந்திருக்கோம்? இனி ஒரு பிறவி வாராத நிலையை அடைவது. அப்படி கண்மத்துக்கு காரணமாகி ஆணவ சக்தி இருக்கும். அதுபோல சிவஞானத்தின் அச்சிவ ஞானத்தின் முன்னே பாவங்கள் போகும். சிவஞானம் உடையவர்களுக்கு என்ன போகும்? பாவம் போயிடும். ஏன் அப்படின்னா எல்லாம் சிவபெருமான் திருவருள் திருவருள் என்று செய்கின்ற காரணத்தினால் அவங்களுக்கு வினை பக்கத்துல நிற்காது. சாமியுடைய திருவருளே எல்லாம் செய்கின்றது என்கின்ற உணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன வராது? வினை வராது. எல்லாம் சிவபெருமான் திருவருள் செஞ்சா வினை வராது, அப்படி மறந்து செஞ்சா வினை ஏறியும். அப்ப வினை வருவதும் வராமல் இருப்பதும் யாரு கையில இருக்கு? நம்ம கையில தான். வினை எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அவர் வராமல் இருக்குவதற்கு எல்லாம் சிவபெருமான் திருவருள் என்று நாம் செய்தால் நமக்கு வினை வராது. ஆங்க சார். பாவங்கள் போம் என்று அதாவது எல்லா ஆன்மாக்களிடத்தும் எப்போதும் விட்டு நீங்காமல் நிற்கும் சிவசக்தி சீபாத கமலங்களை ஊனதிட்டியால் பாராமல் ஞான திருஷ்டினால் பார்த்தால் அச்சத்தியே தாரகமாய் தனக்கு பதியாயிருக்கும் சிவனை என்றும் அனுசந்தானம் பண்ண வைக்கும். அதுவே பரமமான சிவஞானம். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், சிவஞானமே நம்மை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உணர்ந்து நாம இந்த பிறவியில் மதித்து சிவஞானம் விளங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் நாம தேடிக்கொள்ள வேண்டும். சொன்னேன்ல, இப்போ ஒரு பாட்டு சொன்னேன்ல, ஞானத்தால் தொழுவார்கள் சிலர் ஞானிகள், ஞானத்தால் தொழுகிறேன் நானிலே, ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு, ஞானத்தால் நானும் தொழுகிறேனே. அப்போ அந்த சிவஞானத்தை நாம பெறணும். எத்தனையோ ஞானிகள் எல்லாம் அதை பெற்று சிவபெருமானை அடைகின்றார்கள். பெருமானே, எனக்கு அந்த சிவஞானம் என்னிடம் இல்லாததனால் நான் உன்னை வந்து அடைய முடியாமல் தவிக்கின்றேன், ஆகையினாலே அந்த சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு நான் உன்னை வந்து அடைகின்றேன் அப்படின்னு அப்பசாமி சொல்றார். ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு, எத்தனையோ ஞானிகள் எல்லாம் உன்னை தொழுகின்றார் என்பதை அறிந்து அந்த சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு நான் உன்னை வந்து தொழுகின்றேன் அப்படின்னு யார் சொல்றா? அப்பசாமி. ஞானத்தால் தொழுவார்கள் தொலைக்கண்டு, ஞானத்தால் நானும் தொழுகிறேனே. அதே தான் இங்கேயும் சொல்றாரு. சிவஞானம் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த சக்தியே கடைசி என்ன செய்ய எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். சிவஞானமே நம்மளை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். சிவஞானமே திருவடி சேர்க்கும் கூட திருவந்தத்துல இவர் சொல்றாரு, நம்ம திருமூலதேவன் என்ன சொல்றாரு, இப்பரிகாரவியலை உள்ளபடி ஆராய்ந்து பாவ வினைக்கும் இம்மையில் இன்ன பாவம் செய்தார் என்னும் பழிக்கும் பயந்தடிந்து இவ்விரு வகையும் போம்படி ஆசிரியன் சீவாத கமலத்தை தன் மேல் சூடி கொண்டழுது தண்டு போல நமஸ்காரம் செய்யும் மாணாக்கன் உட்கருத்தை ஆசிரியன் விசாரித்து 12 வருடம் பரிசித்து அறிந்து தீட்சை செய்து அவனுக்கு அக்குற்றம் போகும்படி கிருபை அளித்து பரிகாரம் சொல்லுக. இப்ப குருநாதருடைய வேலை என்னன்னா, 12 ஆண்டுகள். இப்ப நம்மளால ஈஸியா போய் தீட்சை எங்க கிடைக்கும் அப்படின்னு ஈஸியா போய் என்ன செஞ்சிடறோம்? தீட்சை வாங்கிட்டு வந்துடும். அந்த காலத்துல சாமானியமா என்ன செய்ய மாட்டாங்க,
தீட்சை கொடுக்கவே மாட்டாங்க. 12 ஆண்டுகள் குருநாதர்கிட்ட இருக்கணும். அவர் கேட்குறேன் அது ரெண்டாவது இன்னும் என்ன சித்தாந்தம் படிக்கணும். சித்தாந்தம் படிக்கிறதுக்கு உடனே உள்ள சேர்த்துட மாட்டாங்க. அதுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுதான் தான் ஒரு குருவுக்கு சீடர் ஆக முடியும். ரெண்டாவது உடனே தீட்சை கிடைக்காது. 12 ஆண்டுகள் சொன்னார் பார்த்தீங்களா, 12 ஆண்டுகள் குருநாதருடைய இதை உட்கருத்தை வாங்கி அவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என்ன கிடைக்கும் தீட்சை. இப்போ ஈஸியாக போய் தீட்சை எடுத்து வந்து நாங்கள் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டோங்க அப்படிங்கிறாங்க. பூஜை பண்ணுறதுக்குலாம் நிறைய நமக்கு தகுதிகள் வேணும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கலியுகத்தில் தீட்சை எடுத்து நம்ம கடைபிடிக்கிற முறை உண்மையிலே சாமியுடைய திருவருள். அதை கரெக்டாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாம் பார்த்துக்கிடணும். எப்படியாவது நூல்களில் அந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் காலத்தை கூட எடுத்து அந்த புஸ்தகம் முழுவதும் படித்து அதை நம்ம என்ன செய்யணும், பயிலுதல், திரும்ப 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 அதை படித்து பார்த்து செஞ்சு பார்க்கணும். சிவா ஒரு தடவை சொல்லிட்டாரு, அதையே கடைபிடிப்போன்னு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் ஜெராக்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கோ அந்த அனுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நமக்கு சொல்கிற மாதிரி வந்துடும். சிவா இப்படி கிடையாது சிவா, இப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படின்னு அந்த அளவுக்கு நீ வளரணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி என்னன்னா குரு, நல்ல குரு அமையணும். குரு அமையலன்னு வச்சுக்கோங்களேன், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்கன்னாரு. யாரு? திருமந்திரத்துல திருமூலதேவன் என்ன சொல்றாரு? குருட்டினை நீக்கும். என்ன குருடு? ஆணவமலமாகிய குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க. குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்தவர். நல்ல குரு அமையலைன்னா அவருக்கே பாதை தெரியல அப்படின்னா அவர் எப்படி நமக்கு பாதை காட்டுவார் சொல்லுங்க? அப்படிப்பட்ட குருநாதர் நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. நல்ல குரு அமையணும். இப்ப அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க சார். அதெல்லாம் கிடையாது. நல்ல தீட்சை கொடுக்குற, அதாவது என்ன சொன்னாரு பார்த்தீங்களா, எப்படி குருன்னு சொன்னாரு? தெளிவு குருன்னாரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான் என்ன சொல்றேன். தெளிவான குரு அமையணும். நம்ம உபதேசம் பண்ற குருநாதர் அப்படி இருக்கணும். தன்னை சிவமாக்கி கொண்டு தீட்சை கொடுக்கணும். அவங்கதான் தெளிவு குரு. தீட்சை கொடுக்குற குருநாதர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க தான் தெளிவு குரு, ஞான குருவும் கூட. இந்த பாடம் சொல்லி கொடுக்குறவங்க என்னங்க சார், நீங்கள் இது சித்தாந்தம் படிக்கும்போது ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் என்ன குருவாக வருவாங்கன்னா வித்யா குருவாக வருவார்கள். உபதேசம் செய்கின்ற குருநாதர் தான் ஞான குரு. இது அவங்களுக்கு. ஆனால் எல்லா பேருமே சிவபூஜை வந்துடுவாங்க. யோக குரு, வித்யா குரு சொல்லணும். சிவகுருன்னா சுவாமி, யோக குருன்னா தட்சிணாமூர்த்தி, வித்யா குருன்னா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம். சிவகுரு தான் ஞானகுரு. நமக்கு உபதேசம் பண்ற சிவகுரு தான் ஞானகுரு. நமக்கு உபதேசம் பண்ற குருநாதர். வித்யாகுரு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறவங்க. சிவகுரு, வித்யாகுரு, யோக குரு. சிவகுரு, யோக குரு, வித்யாகுருன்னு சொல்றோம்ல. சிவகுரு வந்து உபதேசம் பண்ண குருநாதர், யோககுரு வந்து தட்சிணாமூர்த்தி, இவர் வந்து வித்யாகுரு வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நமக்கு குருநாதராக தான் வருவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அனந்த குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகை குரு, கந்த குரு, அவங்க எல்லாமே குருநாதர் தான். குருவாக தான் வருவாங்க. ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் முதல் கூட குருவாக தான் வருவாங்க. அனந்த தேவர் குருவாக தான் வருவாரு. ஸ்ரீகண்ட குரு, அம்பிகை குரு, கந்த குரு, விஷ்ணு குரு, சதாசிவ குரு. சதாசிவ குருநாதர் தான். சதாசிவ குரு, ஸ்ரீகண்ட குரு, அம்பிகை குரு, கந்த குரு, விஷ்ணு குரு, எல்லாம் விஷ்ணு முதல் கொண்டு குருவாக தான் வருவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப சாமி சுத்த சிவம் ஒன்றுதான். சிவ பூஜையில யார் இருப்பா? சுத்த சிவம் தான் அங்க உள்ள வந்து வரையும். அப்படி நல்ல குரு நமக்கு அமைய வேண்டும். அவங்ககிட்ட 12 ஆண்டுகள் பாடம் கேட்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12. நம்ம இந்த இருக்க 2 வருஷத்துக்கு சித்தாந்தம் முடிக்க கூட நம்ம படுற பாடு. ஒரு நாள் போறோம், ஒரு வாரம், ஒரு மாசம் போக முடியுவாங்க. நீங்க யாத்திரை நிப்பாட்டுங்க, நாங்க போயிருவோம்ல அப்படிங்களா? நான் மழை கிட்ட. ரெண்டாவது இதோட ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா, பணம் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே உறங்குதல். அது ரொம்ப ரொம்ப. அதுலயும் பாத்தீங்கன்னா முன்னாடி ஆள் யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க, எல்லாம் பின்னாடி போயிருவாங்க. ஏன்னா அவ்வளவுதான் கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு. முன்னாடிதான் எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆசிரியர். அதனால எல்லாம் முன்னாடி அவரு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அப்படின்னு எல்லாம் பின்னாடி.
ரெண்டாவது சித்தாந்தனம் கேட்கும்போது ஞான நூல்களை கேட்கும்போது நம்முடைய சிந்தை வந்து வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடல் கேள்வியெல்லாம் கேட்கறது. நம்ம அதை மீறி தான் என்ன செய்யறோம், வீட்டுக்கெல்லாம் போயிருது நம்ம சிந்தை. பாலை கொதிக்க வச்சுட்டு வந்து இந்த பிள்ளைய எடுத்துச்சா எடுக்கலையா, கதை சரியா பூட்டிட்டு வந்தோமா பூட்டிட்டு வரலையா, சிந்தனை கூட இங்க வச்சு சிந்திக்க கூடாது. இங்க வந்தாச்சுன்னா முழு மனதோட நாம அந்த ஞான நூல்களை கேட்கணும். அப்படின்னாதான் நமக்கு புரியும். இல்லைன்னா சுத்தமா நமக்கு புரியவே புரியும். ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருளாதனை சிந்தித்தல், இவை ஐந்தும் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்ப நீ என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? எழில்ஞான சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. சாமியுடைய நூலை கேட்பதுதான் சிவ பூஜை. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். 1.5 மணி நேரமா 1.5 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கா அப்படின்னு 1.5 மணி நேரம் உங்களுக்கு சிவ பொழுதா போது பாருங்க. அது எவ்வளவு பெரிய சிறப்பு. சிவ பூஜை நீங்க வீட்டுல கூட சிவ பூஜை எவ்வளவு நேரம் பண்றீங்க? அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் முடியும். இங்க 1.5 மணி நேரம் நீங்க சிவ பூஜை அதிக நேரம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் சிவ பூஜை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குங்க? 16 உபச்சாரத்தோட சாமிக்கு எல்லாம் காட்டணும். ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதனம், அப்புறம் பாத்தியம், ஆசமனம், அரிக்கியம், விசேஷ அரிக்கியம். எத்தனாச்சு? ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதனம், சாமானியம், பாத்தியம், ஆசமனம், அரிக்கியம், விசேஷ 8 ஆச்சா? அப்புறம் இது அதுக்கப்புறம் இது சாமிக்கு நைவேத்தியம் எத்தனாச்சு? 9 ஆச்சா? அப்புறம் நைவேத்தியம் முடிச்ச அர்ச்சனை, அதுக்கப்புறம் தூபம், அப்புறம் தீபம். தூபம் காட்டிட்டு அர்ச்சனை காட்டிட்டு தீபம், அதுக்கப்புறம் சோடச உபச்சாரம் சாமிக்கு காட்டுறது. இது எல்லாமே 16 வகை உபச்சாரத்துல இதெல்லாம் வச்சு நம்ம சாமிக்கு சாமி பூஜை செய்தால் சாமி எண்ணில்லாத மகிழ்ச்சியை அடைவார். 16 உபச்சாரத்தோடு பூஜை பண்ணணும். 16 உபச்சாரத்தில் இது எல்லாமே வந்துடும். ஆவாகனம், சாவனம், சன்னிதானம், சன்னிரோதனம், பாத்தியம், ஆசமனம், அரிக்கியம், விசேஷ அரிக்கியம், அது மாதிரி அர்ச்சனை, அது மாதிரி தூப தீபம், அதுக்கப்புறம் கடைசி திருமுறை பாடுதல். இது எல்லாமே 16 உபச்சாரத்தோடு வந்துடும். சாமிக்கு என்ன வீசணும்? வெண்சாமரம் வீசணும். இது எல்லாமே 16 உபச்சாரத்தோடு வரும். சாமிக்கு கண்ணாடி காட்டுவது, கொடை காட்டுவது, இது எல்லாமே உபச்சாரத்தோடு வரும். இப்ப நமக்கு கொஞ்சம் வெக்கையை அறிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன செய்ய, வா அந்த விசிறி எடுப்பா அப்படிங்கல விசிறி. அது போல சாமிக்கு என்ன செய்யணும்? தினசரி அன்றாடம் வெண்சாமரம் வீசணும். சேக்கிழார் சாமிகள் பெரிய புராணம் உபதேசம் பண்றாரு. எங்க சிதம்பரத்தை வச்சு 1 ஆண்டு இந்த சித்திர திருவாதிரையில் ஆரம்பிச்சவர் மறு சித்திர திருவாதிரை தான் முடிக்கிறார் பெரிய புராணத்தை அரங்கேற்று. அந்த ஒரு வருஷம் யார் யாரெல்லாம் புராணம் கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் வேலைக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாரு அனபாயச்சோர் கேட்குறவங்களுக்கெல்லாம். அந்த வீதி முழுவதுமே பூர்ணகுமம் வச்சு ஜெகஜோதியா இருக்கு. புராணத்தை முடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த சேக்கிழார் சாமிகளை யானையில வச்சு பக்கத்துல இவரே வெண்சாமரம் வீசிட்டு வந்தாராம். யாரு? அனபாயச்சோன். அவர் அரசராக இருக்கிறதுக்கு அவருக்கு தேவையில்லை. ஆனா இது எவ்வளவு புனிதமானது இந்த தொண்டர் புராணம் என்பதை உணர்ந்து பக்கத்திலே இருந்து அவர் மந்திரியா இருந்த சேக்கிழார் சுவாமிகளை யானையில் அமர வைத்து இவரே வெண்சாமரம் வீசி வந்தார் என்றால் அந்த திருத்தொண்டர் புராணத்தை நம்ம எப்படி சொல்லுங்க. அப்பேற்பட்ட சிறப்புடையது திருத்தொண்டர் புராணம். அதை சொல்லும் போதே சொன்னாரு, இது எதனுடைய விரிவுரை என்றால் திருத்தொண்ட தொகையின் விரிவு அப்படின்னாரு. திருத்தொண்ட தொகையில் நம்பி ஆரூரர் பாடிய திருத்தொண்ட தொகையின் விரிவே இந்த திருத்தொண்டர் புராணம் என்று அந்த அடியார்கள் மட்டும்தான் எடுத்து என்ன பண்ணாரு? பாடி விரித்து வைத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச்சது திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பிகள் அருளியது வகை, சேக்கிழார் சுவாமிகள் செய்தது விரி. தொகை, வகை, விரி. இப்படி திருத்தொண்டர் புராணம் நமக்கு உருவாகியது. திருத்தொண்டர் புராணம்னா கண்டிப்பா எல்லாரும் என்ன செய்யணும்? தினசரி திருத்தொண்ட தொகை பாடணும். காலையில் நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா பூஜையில எல்லாரும் பாடுறோம். வாய்ப்பு வந்தா எல்லாரும் வந்து பூஜையில கலந்துக்கோங்க. காலைல 7 to 8 ஆசுவா காலைல பூஜை இங்க 7 to 8 அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லா அடியாரோட சேர்த்து திருத்தொண்ட தொகை பாடலாம். அதுல பாருங்க சுவா, நீங்க நல்லதான் சொல்றீங்க, இதான் சொல்லல. அதை கிளம்புற நேரத்துல ஏதாவது வேலை வந்துருந்துச்சோ வர முடியும். ஆமா, அதனால அந்த 7 to 8 நடக்கும். எல்லாருமே திருத்தொண்ட தொகை பாடுவோம். திருவிழாவில் வந்தீங்கன்னா எல்லாரும் திருத்தொண்ட தொகை பாடலாம். வாய்ப்பு இருக்கும்போது கலந்துக்கோங்க. இன்னைக்கு லீவ் இருக்கு,
இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்காங்க. நம்ம வெள்ளத்துல குளிச்சுட்டு நேரம் 7-8 பூஜைக்கு வந்தீங்கன்னா நீங்களும் திருத்தொண்ட தொகை பாடணும். சரி, அது மட்டும் இல்லை, நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன செஞ்சிடணும்? திருத்தொண்ட தொகை பாடிட்டு தான் வெளியில வரணும். திருத்தொண்ட தொகை அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா இந்த ஒரு பாடலை பாடுவதற்கு கைலாயமலையிலிருந்து சுந்தரம் சுவாமிகளை சிவபெருமான் வரவழைக்கின்றார் என்றால் அது அந்த மாதத்துக்கு மேல சிவபெருமான் தான் மனம் போக்க வைக்கிறார். இவர் பார்க்கல, போக்கும்படி திருவருள் உத்தரவு, சிவபெருமான் தான் நோக்க வைக்கிறார். மாதவன் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்வதற்கு இணங்க சுவாமி தான் அவரை பார்க்க வைத்து மண்ணுலகத்துக்கு அனுப்பி நமக்கு திருத்தொண்ட தொகை பாடிவிட்டு மறுபடியும் எங்க போறாரு? கைலாய மலையை நோக்கி செல்கின்றார். அப்பேற்பட்டது பெரிய புராணம். ஏற்கனவே ஒரு வருஷம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வர சனிக்கிழமை நம்ம வைத்தியசாமி கோயில்ல சொற்பொழிவு இருக்கு. என்ன நேர்மானா அப்பூதி அடிகள். வாய்ப்பு இருக்கிறவங்க சாயங்காலம் 6 to 8 பேசுறேன், வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கோங்க. எந்த கோயில்ல? வைத்தியநாசாமி திருக்கோயில. சரி, அங்க பெரிய புராணம் ஓடிக்கிட்டு இருக்கு, வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கு. சரி, சனிக்கிழமை அதே மாதிரி சனிக்கிழமை காலையில ஒரு இடத்துல முற்றுவதல் இருக்கு. வர்றவங்க காலையில நமது திருமுக்குளம் மேட்டில் எல்லாரும் வந்துருங்க. ஆட்டோ வந்துடும், வர்றவங்கள ஏற்றி கூட்டு போய் கொத்தங்குளத்தில் முற்றுவதல். மணி காலைல 8:30 மணிக்கு எல்லாம் வந்துருக்கு. காலைல சாப்பிட்டுட்டு 8:30 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம போய் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும். சரிதானே? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? இப்பதானே சொல்லியிருக்கீங்க வீட்டில் போய் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு நாங்கள் கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துடுறோம் அப்படிங்கிறது. வர்றவங்களுக்கு கிஃப்ட் தயாரா இருக்கு. என்ன கிஃப்ட்னு சொல்லலை, ஒன்றை கிஃப்ட்ன்ட்டாங்க, அது என்ன கிஃப்ட்னு தெரியல. நீங்க வர்றவங்க அங்கே திருமுக்குளத்துக்கு மேட்டுக்கு வந்துருங்க. சரி, சனிக்கிழமை காலையில 8:30 வந்து எல்லாம் வந்துடுறீங்களா? ரைட், வந்துடுங்க. எல்லாரும் திருமுக்குளத்து மேட்டுக்கு 8:30 வந்துருங்க சனிக்கிழமை காலையில. சரியா? அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு எங்க வந்துருங்க? இங்க வந்துருங்க. சகசிரிங்க கோயில முற்றுவது, ஒரே முற்றுவதெல்லாம் இருக்கு. எல்லாம் கலக்குங்க, சாமி திருவருள் கூட்டி வைக்கி. என்ன எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. முற்றுவதல் நிகழ்வுன்னா ஒரு நிகழ்வு நடத்துறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமெல்லாம் அதுக்கு அமுது ரெடி பண்ணணும், உடல்ல டீ வடைலாம் கொடுக்கணும், அதுக்கு ஸ்பான்சர் பார்க்கணும், இப்படி எவ்வளவோ வேலைகள்லாம் இருக்கு. சில பேர் எல்லா வேலையும் பொறுப்பை ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அதுல கலந்து கொண்டு நாமளும் என்ன செய்யணும்? அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்கணும். சரிதானா? சரி, அப்படி மாணாக்கர்கிட்ட எத்தனை வருஷம் உபதேசம் ஆகணும்? 12 ஆண்டுகள் குருநாதரிடம் இருந்து அதுக்கப்புறம் தீட்சை பெற்றுக்கொண்டு பாவத்துக்கு பயப்படாத மாணாக்கருக்கு பரிகாரம் பகராதொழிக. கேட்காத மாணவர்களுக்கு என்ன செய்யக்கூடாதான்? சொல்லவே கூடாதான். பசிக்காத ஒருவனை கூட்டு வச்சு சாப்பாடு போட்டு அவன் சாப்பிடுவானா? அவனுக்கு என்னத்தை சாப்பிடுன்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? சாப்பிடவே மாட்டான். அதே போல சிவபெருமானை பற்றி அறியாதவர்களுக்கு என்னத்தை தான் நம்ம காதுல ஓதுனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? அறிய மாட்டான். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? சொல்லவே கூடாது. பாவத்துக்கே பயப்படாதவங்களுக்கு. இப்ப நம்மளாம் ஓரளவுக்கு பாவத்துக்கு பயப்படுறதுனால ஆகா இந்த தப்பு செஞ்சா நமக்கு இந்த பிழை வரும் அப்படிங்கிறத அறிந்து நம்ம பயந்து என்ன செய்யறோம்? நடக்கிறதுனால நம்ம சாமி என்ன செய்யறாரு? குருவாக வந்து உபதேசம் செய்கின்றார். பயப்படாதவங்களுக்கு சாமி என்ன பண்ண மாட்டாரு? குருவா வந்து உபதேசம் செய்ய மாட்டார். ஆனா மாணிக்கவாசகர் எப்படிப்பட்ட சிஷியர் தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமானே குருநாதரை வந்து அவருடைய தவம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அருணைநாதரே முருகப்பெருமான் குருநாதர் வந்தாருன்னா அப்ப அன்னைநாத பெருமானுடைய தவம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல அதுவும் சாமியை தேடுறாரு. நல்ல ஒரு ஆன்மா கிடைக்காதான்னு ஏங்குவாரு. எப்பயுமே சிவபெருமானுடைய இது என்னன்னா, ஏதாவது ஒரு ஆன்மா நல்ல சிவபுண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? கச்சின்னு பிரிச்சு காந்தம் பக்கத்துல கொஞ்சம் போனா போதும், காந்தம் என்ன செஞ்சிடும்? டக்குன்னு ஈர்த்தணும். அதான் ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. காந்தம் யாரு? சிவபெருமான். இரும்பு யாரு? ஆமா, இரும்பு இங்கே இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு இது ஆகாது. இரும்பு கொஞ்சம் பக்கத்துல போச்சு சக்குன்னு இழுத்துடும். எது? காந்தம் இழுத்தும். அதே போல நல்ல ஆன்மாக்கள் கிடைச்சிச்சுன்னா சாமி என்ன பண்ணுவாரு? உடனே குருவாக வந்து அந்த ஆன்மாவை ஈர்த்துக்கொள்ளும். அது பரிபக்குவமா இருந்தாரு மாணிக்கவாசகர் பெருமான். குரு நல்ல குரு கிடைக்க மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு இவர் கிட்டத்தட்ட தொண்டிவானகத்துக்கு 100 கிலோமீட்டருக்கு போக முடியும். கைலாய மலை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? அங்கிருந்து சிவபெருமான் வந்துட்டார். டக்குன்னு வந்து வழியை வந்து ஆட்கொண்டார். வழியை வந்து ஆட்கொண்டதெல்லாம் மாணிக்கவாசகர் பெருமானுக்கு, சுந்தரம் சுவாமிகளுக்கெல்லாம் வழியை வந்து ஆட்கொண்டது.
அப்பர் சாமி கூட 60 வயசு வரைக்கும் விட்டுட்டாரு. மற்றவங்களாம் வழியை வந்து சுந்தரம் சாமிகள் மாயில மாட்டக்கூடாதுன்னு சொல்லி வழியை வந்து, ஏன்னா அவர் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதுனால சாமி வழியை வந்து ஆட்கொண்டார். தடுத்து ஆட்கொண்ட புராணம், அதுக்கு ஒரு புராணமே இருக்கு, தடுத்து ஆட்கொண்ட புராணம் பெரிய புராணம். சரி, அது மாதிரி நாமளும் மாயையில சிக்காம இருக்கணும்னா சாமி குருவாக வந்து நமக்கு உபதேசம் செய்தால் ஒழிய நாம் என்ன செய்ய முடியாது, இந்த மாய வாழ்க்கையிலேருந்து தப்பிக்க முடியாது. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவிக்கடல், பசி நோய் செய்த பழிதான், தாளாத அறம் செய்வேன் தடம் கண்ணால் மலரோனும், கீழ்வேலுரன் என்றான் திரு கேதாரமணீரே என்று கூட சுந்தரம் சுவாமியில் பாடுறார். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்ப இந்த உலகத்தை என்ன செய்யணுமா, தாளாத அறம் செய்யணும். அறம் செஞ்சா தடம் கண்ணால் மலரோனும், கீழ்மேலூரன் என்றான் திருக்கேதாரமணீரே என்று சொல்வதற்கினங்க. அப்படின்னாதான் இந்த உலகமானது வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்கின்ற உணர்வு நமக்கு வரும், தாளாத அறம் செய்தால். இல்லைன்னா வராது. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்குலாம் நீங்க அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க. இந்த உலக வாழ்க்கை மாயமான வாழ்க்கை, கண்டிப்பா ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற உணர்வுலாம் நமக்கு இருக்கு. அதனாலதான் சாமி இப்படி சொற்பொழி கேட்க வச்சிருக்காரு. இந்த உணர்வே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொன்ன, ஆமா வந்துட்டாரியா, குழம்பு பேசுறதுக்கு வந்துட்டாரியா அப்படிம்பாங்க. எத்தனை பேர் நம்ம அது யார்ட்டையும் சில பேர்த்துல சொல்லவே முடியாது, அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அப்படி யார்கிட்ட சொன்னா நமக்கு வந்து பாவம் வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லாத ஆளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ஞான உணர்வு இல்லாத ஆளுக்கு நம்ம சொல்லவே கூடாது. அந்த தாகம் உடையவர்களுக்கு தான் சொல்லணும். அப்ப அவக்குவர்களுக்கு பரிகாரம் கூறினால் அக்னி ஜுவாலை போல எரியா நிற்கும் நரகத்தில் அவ்விருவரும் வீழ்ந்து கிடப்பார்கள். அப்படி பாவத்துக்கு பயப்படாத அவங்களுக்கு போய் நம்ம சொன்னா 2 பேருமே சேர்ந்து எங்க போவாங்களாம், நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அப்படி உள்ள ஆளுகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, உபதேசம் செய்யக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா என்னத்தை சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்னா அவங்க எது சொன்னாலும் அப்படியா சரி சரின்னு கேட்டு ஓடி வந்துடணும். இப்ப நம்ம சிவருவனை பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அவன் கொண்ட கொள்கையில தான் இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது. வாதம் பண்றவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் முன்னாடி நிற்கணும். நாய் போல செல்லணும்ட்டாரு புரியாத. கற்க இடர்பட்டு மிக்க கற்கையெல்லாம் கற்றவர்களால் தர்க்கம் விட்டு நாய் போல செல்லணும். அடிச்சுட்டு யார்ட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, நான் சொல்றதுதான் சரின்னு என்ன செய்ய போய் நிற்கக்கூடாது. ஏன்னா அவன் சும்மா இருப்பானா, அவன் நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவான். 2 பேரும் வாதம் போட்டா எப்படி இருக்குமா, நாய் போல செல்லனவு மாதிரி. கற்க இடர்பட்டு மிக்க கற்றவர் எல்லாம் கற்றவர்கள் தர்க்கம் விட்டு நாய் போல செல்ல. இந்த புலவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் முன்னாடிலாம் நல்லா நம்ம தான் பெரிய புலமை அப்படின்னு சொல்லி பாதிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஔவையார் கம்பர் ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது இவரை வந்து ஆடி போடின்னு கூப்பிடுறோம். யார, ஔவையார். புலமையில இவர் பேசுறாராம். என்ன சொன்னாரு, ஒரு காலடி 4 இலை 15 அடி அப்படின்றது இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என்னை அடி போடி வாடி நான் சொல்லிட்டு இந்த வார அப்படின்ட்டு அந்த அம்மா, அட 8.25 லட்சணமே, 8.25 ஏவல் தேரும் பரியே முட்டம்மை வாகனமே. அப்புறம் என்ன சார், அதே முட்டமைனா அதை அதாவது மூதேவியத்தை அப்படி சொல்றது காரணம். முட்டமை வாகனம், ஏவல் தேரும் பரியே, அப்புறம் குலராமன் தன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா. எப்படி புலமை பார்த்தீங்களா. அதெல்லாம் 8.25னா 8 தமிழ்ல வந்து 8 கால், 8னா ஆனான்னு அர்த்தம், கால்ங்கிறதுக்கு வந்து வானான்னு அர்த்தம். ஆனா அவலட்சணமேன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, 8.25 ஏவல் தேரும் பரிய, இது முட்டமை வாகனமே மூதேவியே, அப்புறம் குலராமன் தூதுவனை குரங்கே, இப்படின்னு ஒண்ணா திட்டி கடைசி என்ன சொன்னாங்க, ஆரையடா சொன்னடா, அரைக்கிறைய தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஏடா போடான்னு என்ன செஞ்சாங்க, புலமையில 2 பேரும் திட்டி அவரு கம்பர் பார்த்தாரு. இனிமே இந்த அம்மா பக்கத்துல நிற்க கூடாதுன்னு ஓடியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் புலமையில அவை கூட போட்டி போட்டதே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கம்பர் என்ன பண்ணாரு, அவர் காசுக்கு கம்பர்னே பேர். கம்பர் வந்து காசுக்கு தான் எழுதுவாராம். ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு பாட்டு எழுது அப்படின்னதும் அவரு எவ்வளோ வச்சிருக்க ரூபான்னு கேட்டாராம். ஏன்டா இவ்வளவுதான் ரூபா இருக்கு, கொஞ்சம் ரூபாய் காட்டியிருக்காங்க அந்த அம்மா. அதுக்கு தகுந்த மாதிரி பாதி பாட்டை மட்டும் எழுதிட்டு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாராம். அந்த நேரத்தில் அவை பாட்டி வந்திருக்காங்க. இது யார் எழுதுனதுன்னு, கம்பன் எழுதுனது அப்படின்னதும்
நீ எனக்கு துட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், மீதி பாட்டை நானே எழுதி கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவை பாட்டி மீதி பாட்டை எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அந்த காலத்துல எப்படிதான் இருந்திருக்காங்க, காசுக்கு கம்பன்னு பேர். அந்த காலத்துல இது இருந்தா தான் என்ன செய்வாங்க, புலமை பேசுவாங்க. அரசட்டே போய் புலமை பாடினா கூட செல்வத்துக்காக தான் பாடுவாங்க. அதுவும் சரி பரிபூர்ணமா பெற முடியுமா அப்படின்னா, இந்த புலவர்கள் எல்லாம் போய் அரசர்கிட்ட பரிபூர்ணமா எல்லா செல்வத்தையும் பெற முடியாது. ஆனா எங்க சிவபெருமான்கிட்ட போய் நீங்க பாடுனீங்கன்னா எல்லாத்தையும் தருவார்னு சொல்லி யார் சொல்றா, சுந்தரசாமி. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. மற்றவங்களாம் பொய்மையாளர்லாம் போய் என்ன செய்யாதீங்க, பாடாதீங்க. அவங்களாம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. எங்க சிவபெருமானை போற்றி பாடினால் என்ன தருவாராம், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். இந்த பிறவில உங்களுக்கு சோறு, இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை எல்லாமே எங்க சிவபெருமான் தந்துருவார். வேற என்ன செய்வாரு, இடர் கெடலுமா, உங்களுக்கு துன்பத்தையும் போக்கிடுவார், இடரே இல்லாம ஆக்கிடுவார். வேற என்ன செய்வார்னாரு, அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. அங்க போனாலும் எங்க சிவபெருமான் என்ன தந்துருவாரு, மோட்சத்தையே எங்க சிவபெருமான் கொடுத்தார். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கும் எங்கள் பெருமான் செய்து விடுவார். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயரவு இல்லையே என்று அற்புதமாக பாடுகின்றார் யாரு, நமது சுந்தரசாமி. அப்ப எல்லாமே கிடைக்கும். சிவபெருமானை போற்றி பாடினால் என்னென்னலாம் கொடுப்பாரு. அந்த பாட்டுல சொல்றாருல, அற்புதத்தையும் இதனவற்றுண்டோ அன்போடு தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லோரும் தொண்டருக்கு எந்திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பலவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை செலத்தானே என்று சொல்வதற்கிறாங்க. சுவாமி எல்லாவற்றையும் தந்தாடுவார். சரி, போய் சாயங்காலம் அடுத்து சொல்றாரு. அப்ப பாவத்துக்கு பயப்படாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, உபதேசம் செய்யக்கூடாது. பசுவுக்கும் பாசத்துக்கும் இலக்கணமாய் இருக்கப்படும் சுவாமியே, அனாதி காலத்தில் ஆணவ முதலிய குற்றம் இல்லாத அழகனே, பார்வதி தவம் செய்த அந்நாளில் திருமேனியில் ஒரு பாகம் கொடுத்து சேர்ந்த கண் போன்றவனே, மெய் அடியாரால் விரும்பப்பட்ட நாயகனே என்று கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு, பசுவுக்கும் பாசத்துக்கும் இலக்கணமாய் இருக்கப்படும். இப்ப இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவும் பரிகாரவியல் சொல்றாரு. இன்னையோட பரிகாரவியல் முடியுது. என்ன இப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் பார்த்துருக்கோம். பரிகாரவியல் எல்லாத்துக்கும் மேல உள்ள பரிகாரம் நம்ம வழிபாட்டுல இருக்கிற பரிகாரம் தான். வழிபாட்டுல இருக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா சொல்றாங்க. பரிகாரம் பல வகையாவன, அதில் கங்கை முதலான தீர்த்தத்தில் முழுகுதல். நமக்கு ஃபர்ஸ்ட் என்னது, கங்கையில் போன்ற தீர்த்தத்தில் மூழ்கினால் நமக்கு பாவங்கள் போகும். ஒன்று. ரெண்டாவது, மந்திரம் ஜெபித்தல். மந்திரம் ஜெபிச்சாலும் என்ன செய்யும், நமக்கு பாவங்கள் போகும். ஓமம் செய்தல். ஓமம் வளர்த்தாலும் அதுல நம்ம அறிக்கையம் கொடுத்தாலும் அதுல அபிர்வாகம் கொடுத்தாலும் அதுலயும் என்ன போகும், பாவங்கள் போகும். அடுத்து சொல்றாரு, கிருச்சிர சாந்திராயன விரதம் இருந்தாலும் விரதங்கள் மேலிட்டாலும் நமக்கு என்ன உண்டாகும், பாவங்கள் போகும். இப்போ ஒருத்தர் விரதத்தை மேற்கொள்கின்றார். இப்போ கார்த்திகை விரதம் இருக்காங்க, சஷ்டி விரதம் இருக்காங்க, சில பேர் சதுர்த்தி விரதம் இருக்காங்க, சில பேர் சிவவிரதங்கள் 8 இருக்காங்க. அப்படின்னா அந்த விரதங்கள் என்ன மேற்கொள்கின்றதோ, இப்ப தலையாய விரதம் நம்ம என்ன சொல்றோம், சோம விரதம் சொல்றோம். அந்த சோம விரதத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவருக்கு என்ன நியமம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இனி பிறவாமை. சோமவார விரதம் இருந்தா பிறவாத நிலை. இப்படி ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி சஷ்டி விரதம் தான் அகைப்பையில் வரும்.
சதுர்த்தி விரதம் தான் ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு நியதி இருக்கு. அதை கடைபிடித்தால் அந்தந்த நியதியை நாம பெறலாம். அதே போல விரதம் இருக்கிறவங்களுக்கும் என்ன உண்டாகும், என்ன போகும், பாவங்கள் போகும். ஏன் அப்படின்னா இந்த ஊனை வெறுத்து உபவாசம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் என்ன போகும், பாவங்கள் போகும். சும்மா கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்கன்னா சிவ சம்பந்தமாக இருப்பீர்கள், அதனால பாவம் போகும். விரதம் இருக்கும். சும்மா சில பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்துட்டு டிவி சினிமா பார்க்குற இந்த நேரமும் அப்படி பொழுத போக்குறாங்கன்னா எப்படி அது விரதம்? அது சில பேர் பேருக்குன்னு ஒழுங்கா காலையில் 2 இட்லியாவது சாப்பிட்டுருப்பாரு, மதியம் சேர்த்து காலையில் சாப்பிடல சேர்த்து மாற்றி இன்னைக்கு ஒரு வழி பண்ணி அப்படின்ட்டு இட்லி கொண்டா, பொங்கலை கொண்டு வா, கேசரியை கொண்டா, மொத்தமாக போட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் விரதமா? அதுவும் கிடையாது. விரத காலத்தில் கூடுமான அளவுக்கு என்ன செய்யணும், குறைத்து தான் உணவு. ஆனா பட்னியை கிடக்கணும் கூட சொல்லல. உங்களுக்கு வயிறு வச்சுக்கினா பாலும் மூலம் கூட சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இது உணவு என்ன செய்யக்கூடாது, கூடுதலாக சாப்பிடக்கூடாது. உண்டியை சுருக்க வேண்டும். ஊனினை உருக்கி உள் ஒளியை பெருக்கணும், அதுதான் விரதம். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. விரத காலத்துல உருக்கணும்னா அந்த நேரத்தில் சிவ சம்பந்தமாக இருக்கணும். 2வது அந்த நேரத்துல தீயனவற்றை தவிர்க்க வேண்டும். விரத காலங்கள்ல தீயனவற்றை தவிர்த்து நல்லெண்ண செய்வனவே விரதம். அந்த நேரத்தில் சிவ சம்பந்தமாக இருக்க வேண்டும். திருமுறைகள் பாட வேண்டும், திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும், மந்திரம் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் செய்யணும். நீங்க செய்றீங்களா சார்? திருக்கோயில வந்து ஜெபம் பண்றீங்க, நீங்க எல்லாரும் பண்றீங்க, சந்தோஷம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அது வேறையா? அதை விட்டுரும். நாங்க அதை கூட விடுறது கிடையாது சார். நம்ம காலையில கடனை முடிச்சுட்டு நாங்க மட்டும் எப்பயும் போல அதாவது சரி, உண்மையை ஒத்துக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நிறைய பேர் உண்மையை வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிட்டாங்களோ அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ள நல்ல பேரை நான் சொல்லல அப்படின்னு சாந்திராயன விரதம், விரதம் அனுஷ்டித்தல், காசி முதலிய திருத்தலத்தை சேவித்தல், அது மாதிரி புண்ணிய தலங்களுக்காக போய் சென்று வழிபாடு செய்தல், அதனாலேயும் பாவங்கள் போகும். தலங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தல், சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சாலும் பாவங்கள் போகும். இப்பரிகாரவியலை உள்ளபடி ஆராய்ந்து பாவ வினைக்கும் இம்மையில் என்ன பாவம் செய்தார் என்னும் பழிக்கு பயந்தழிந்து அவ்விரு வகையையும் போகும்படி ஆசிரியன் சி கமல பாதத்தை தன் தலைமேல் சூடி கொண்டு அழுது தண்டு போல நமஸ்காரம் செய்யும் மாணாக்கனுடைய உட்கருத்தை புரிய வேண்டும். அப்படிதான் இருக்கணும். எப்படி இந்த பரிகாரம் உள்ளபடி ஆராய்ந்து சொல்லக்கூடிய குருநாதர் நமக்கு அமைய வேண்டும். அதுதான் நமக்கு இந்த நூல் சொல்லுது. பாவத்துக்கு பயப்படாதவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப நமக்கு முக்கியமா என்ன தெரியுது அப்படின்னா, நம் போன்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் தீட்சை பெற்றவங்களுக்கெல்லாம் முக்கியமா எதுல பாவம் போகும் அப்படின்னா, அந்த கங்கை முதலான தீர்த்தத்தில் முழுகுதல், மந்திரம் ஜெபித்தல், ஓமம் செய்தல், சாந்திராயன விரதங்கள் அனுஷ்டித்தல், காசி முதலான திருத்தலங்களுக்கு போய் சென்று வழிபாடு செய்தல், அது மாதிரி சிவலிங்க பிரதிஷ்டை செய்தல், இதிலெல்லாம் நமக்கு பாவங்கள் போகும். 2வது நல்ல குருநாதர் அமைய வேண்டும். அந்த குருநாதரை பற்றி கொண்டு உபதேசம் வாங்கி அவர் குருநாதர், அதாவது 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரினால் இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சரணமாம் தியானம் என்று கூட குருஞான சம்பந்தர் சொல்றார். குருநாதர் சொன்னபடி நடக்கும். குரு சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. குருநாதர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தீட்சை கொடுத்தாச்சு, தீட்சை கொடுக்கும்போது குருநாதர் உங்களுக்கு 10 நிமிஷம் உள்ள வச்சு பேசுவாங்களா? என்ன பேசுனாங்க? எங்களுக்கு தெரிஞ்சிச்சுவா, உள்ள போனோம், உள்ள கூட போயிட்டோம், குருநாதர் எங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு பேசுனாங்க. அதுல வந்து பாருங்க, சற்று கொஞ்சம் மறந்துருச்சு, கொஞ்சம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருப்பாங்க, போய் அனுஷ்டானம் பண்ணுங்க, காலையில அதிகாலையில் எழுந்து இந்த சந்தியாவந்தனத்தை செய்யுங்கள் சொன்னாங்களா சொல்லலையா? மந்திர ஜெபிக்க சொன்னாங்களா சொல்லலையா? 16 திருநீர் பூசி சொன்னாங்களா சொல்லலையா?
இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி குருநாதர் சொன்னாங்கன்னா அந்த குருநாதர் சொன்னபடி அதான் 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்றுணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு இருக்கின்றவர் கிடையாது. அப்படி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்தனும் தினசரி சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். தீட்சை வாங்காத ஆன்மாக்களுக்குலாம் தினசரி ஏதாவது மனதுனால வருத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். தீட்சை எடுத்தவங்க எதுக்காக துணிஞ்சிருவாங்க. ஏன்னா இறைவனைப்பு அவங்களுக்கு வந்துடும். இறைவனைப்பு வந்த ஆன்மாக்களுக்கு தான் சிவபெருமான் குருவாக வந்துவிடுவார். நல்லதையும் கெட்டதையும் ஒரே போல என்னைக்கு பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வருகின்றதோ அப்பொழுது சிவபெருமான் நமக்கு குருவாக வருவார். சரி, குருநாதர் சிவபெருமான் வருவார்னு சொல்றீங்க. நமக்கு மானிட இப்ப குருநாதர் வந்து சிவபெருமானை தான் வந்திருப்பாரா அப்படின்னா நமக்கு தீட்சை கொடுத்த குருநாதரை நாம சிவமாக பார்க்க வேண்டும். நம்மை போன்ற சாதாரண மனிதராக என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் குற்றம். சாதாரண மனிதராக பார்த்தால் குற்றம். அப்ப குருநாதர் எப்படி பார்க்கணும்? சாட்சாத் சிவபெருமானே என்று அவங்களும் சீடரை வந்து பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா அவங்க தன்னை சிவமாக்கி கொண்டுதான் என்ன செய்வாங்க, தீட்சையை கொடுப்பாங்க. அதான் குருவும் சிஷியருக்கும் உள்ள தொடர். தீட்சை கொடுத்த குருநாதரையும் நம்ம எப்படி பார்க்கணும், குருவாக பார்க்கணும். குருவே சிவம் என கூறினன் நந்தி. யார் சொல்றா? திருமூலதேவர் சொல்றார். அதனால குருவை நாம சிவமாக பார்க்கணும். அதே நமக்கு முதல் குருநாதர் யார் சொல்லுங்க பார்ப்போம். நந்திய பெருமான். எதுல சொல்லப்பட்டிருக்கு? அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழுமின்மை கொண்டு நம் மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கையத்துவ நாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம். அத நமக்கு யார் வருவா? குருவாக சிவபெருமான் தான் வருவார். அதுலேயும் முதல் குருநாதர் நமக்கு நந்திய பெருமான். சிவபெருமான் அப்படி முத்திரையை தான் காமிச்சாரு. அதை உடனே புரிஞ்சுக்கிட்டாரு யாரு? நந்திய பெருமான். அவர்கிட்ட வந்ததை எல்லா சாமிகிட்ட கேட்டதை அத்தனை பேருக்கும் உபதேசம் செஞ்சவர் யாரு? முதல் குருநாதர் நந்தியம் பெருமான். அவரு அதிகார நந்தின்னு பேரு. இந்த நந்தி கிடையாது. இந்த நந்தி இது வந்து ஆன்ம நந்தின்னு பேரு. அதிகார நந்தி இங்க இருப்பாரு. அதிகார நந்தி வேற, ஆன்ம நந்தி. அதிகார நந்திட்ட உபதேசம் வாங்கிய சிஷ்யர் யாரு சொல்லுங்க பார்ப்போம். அதிகார நந்திட்ட உபதேசம் வாங்கின முதல்வர் ஜனத்குமார முனிவர். எல்லாரும் யோசிக்காங்க. ஒரு வட்டம் சொன்னாரு, இப்ப எப்படி சொல்ல போறான்னு தெரியல, திடீர்னு வேற எதையும் சொல்லிடுவாரு. அப்படி நந்திய பெருமான் உபதேசம் வாங்கினது ஜனத்குமார முனிவர். ஜனத்குமார் வந்து உபதேசம் வாங்குவார் சத்தியஞான தரிசிகள். சத்தியஞான தரிசிட்டு உபதேசம் வாங்குவார் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கியவர் மெய்கண்டார். மெய்கண்டார்ட்ட இருந்து உபதேசம் வாங்கியவர் யாரு? அருளந்தி சிவாச்சாரியார். அருளந்தி சிவாச்சாரியில இருந்து உபதேசம் வாங்கியவர் மலைஞான சம்பந்தர். மலைஞான சம்பந்தத்திலிருந்து இருந்து உபதேசம் வாங்கியவர் உமாபதி சிவாச்சாரி. உமாபதி சிவாச்சாரியிலிருந்து உபதேசம் வாங்கியவர் அருள் நமச்சிவாயர். அருள் நமச்சிவாயத்திலிருந்து உபதேசம் வாங்கியவர் சித்த சிவபிரகாஷ். சித்த சிவபிரகாசிலிருந்து உபதேசம் வாங்கியவர் நம்ம மடத்தினுடைய முதல் குருநாதர் நமச்சிவாய மூர்த்திகள். திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாய சித்தர் சிவபிரகாசர். அவர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கியவர் தான் நமச்சிவாய மூர்த்தி. இப்ப எப்படி வருது பாத்தீங்களா? பரம்பரை எப்படி வருது பாருங்க. நேரடி பரம்பரை சிவபெருமான்ட்ட இருந்து நேரடி பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம். அதனாலதான் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர். வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் சந்ததிக்கோர்னாரு. வெண்ணை நல்லூர்ல தேர் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் பரஞ்சோதி முனிவர் விக்கில வந்து அவருக்கு உபதேசம் செய்யறாரு. அவர் மாமா வீட்டில் அவர் வந்து சுவேதன பெருமாள்னு பேரு. யாருடைய பேரு? மெய்கண்டாருடைய உண்மை பேர் வந்து சுவேதன பெருமாள்னு பேரு. அவர் வந்து தேர் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருக்காரு வெண்ணை நல்லூர்ல. அப்ப பரஞ்சோதி முனிவர் அப்படி வானலாவி போகும்போது இந்த வெண்ணை நல்லூர் அவரால் தாண்ட முடியல. அப்படி தடுத்த மாதிரி நின்றுட்டு உடனே சாமி அசரீதி வாக்காக அந்த சிறுவருக்கு நீ உபதேசம் செய்து விட்டு வா அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அசரீதி வாக்கா. உடனே அப்படி கீழே இறங்கி வந்து தேர் ஓட்டி விளையாடி கொண்டிருந்த சுவேதன பெருமாளாக விளங்கக்கூடிய மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்து தீட்சா நாமமாக மெய்கண்டார் என்று வைத்தார். அவருடைய குருநாதர் பேர் என்ன பேரு? அந்த பரஞ்சோதி முனிவருடைய குருநாதர் பேர் சத்தியஞான தரிசனிகள். அப்ப சத்தியம் என்றால் மெயின் அர்த்தம். தன்னுடைய குருநாதர் பேரை இவருக்கு மெய்கண்டார் என்று வைக்கிறார். புரிஞ்சுச்சா? எப்பயுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய குருநாதர் பேரை தான் சிஷியருக்கு என்ன செய்வாங்க, வைப்பாங்க. இப்ப நம்ம சித்த சிவபிரகாச சுவாமிகள் வந்து அவருக்கு முன்னாடி உள்ள குருநாதர் அமலவான தேசிகர் அதைத்தான் என்ன செய்யறாங்க, சிஷியருக்கு வச்சு இப்போ இருக்கிற 24 குருமகா சன்னிதானத்துக்கு பேர் என்ன பேரு? அம்பலவான தேசிகர். இப்படி குருநாதர் பேரை தான் சிஷியருக்கு வைப்பாங்க. அதுதான் முறை. அப்படிதான் வைக்கணும்.
நம்ம பரம்பரையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தேசிக சுவாமிகள், அதே மாதிரி இது அம்பலவான தேசிகத்தை நிறைய இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு குருநாதரும் அந்த மாதிரி தான் பேர் வச்சிருப்பாங்க. சரி, அப்படி பாவ வினைகள் இன்னைக்கோட பரிகாரம் இதெல்லாம் முடியுது. நமக்கு கூட சாமி பரிகாரம் வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் பரிகாரம் உண்டு, பாவங்கள் போகும் அப்படின்னு சாமி வச்சிருக்காரு. இப்ப என்ன பண்றாரு, இப்ப சுவாமியை போட்டுருந்தார். ஒவ்வொரு அந்த இயல் முடியும் போது யாரை போட்டுருவார்? சிவபெருமானை போட்டுருவார். அதை இப்ப சொல்றாரு, பசுவுக்கும் பாசத்துக்கும் இலக்கணமாய் இருக்கும்படி சுவாமியே அனாதி காலத்தில் ஆணவ முதலிய குற்றம் இல்லாத அழகனே. சிவபெருமான் இயல்பாகவே அவருக்கு என்ன கிடையாது? பாசம் கிடையாது. ஆனா அவர் பாசங்களிலிருந்து நீங்கியவர். இப்ப நமக்கு தான் பந்த பாசத்துல ஒட்டிக்கிட்டு நம்ம கிடக்கிற கிடையை பார்த்தா சிவபெருமானுக்கே பாவமா இருக்கும். என்னடா இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க, சாமி நம்ம மேல ரொம்ப கருணை வச்சுதான் நமக்கு உடம்பு கொடுத்து அனுபவிக்க வச்சு வான்னு சொல்லி கூப்பிட்டா, எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடிக்கில் பிழையாத வண்ணம்னு சொல்லி ஆவியை வற்புறுத்தினா நாம போகவே மாட்டேங்கிறோம். இப்ப சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்க எப்பயும் போல வழக்கம் போல டிவி பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்றது. இப்படிதான் கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் குடும்ப அளவுக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யணும். நீங்க அடுத்து ரெண்டாவது இன்னொரு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, திருப்புகழ் 108 பாடல் இன்னில இருந்து எல்லாருமே என்ன செஞ்சிருங்க, எழுத ஆரம்பிச்சிடலாம். 108 திருப்புகழ் யார் எழுதுகின்றார்களோ எழுதுவதற்கு எல்லாருக்குமே பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. இன்னில இருந்து 108 திருப்புகழ். அந்த திருப்புகழ் ஆப்பை எடுத்து வச்சுக்கோங்க. எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? எத்தனை இருக்கீங்க? சரி எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை. 100 நீ எழுதுறீங்களா? எத்தனை இருக்கீங்க? இப்போ எழுதுங்க 108 எழுதி முடிச்சு சொல்லுங்க. அப்படியா, எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிங்க? இது எப்ப இருந்து எழுதுறீங்களா? அப்படியா, சரி. அதுக்கு எழுதுறவங்க எழுதுங்க, நமக்கு தனியா எழுதுறவங்க எழுதுங்க. நினைச்சா அதையும் கூட காமிக்கலாம், நீங்க அந்த எழுதுனதையும் கூட காமிக்கலாம். சரியா? ரெண்டாவது, எழுதும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அழகா எழுத வேண்டும். 108 பாட்டு என்னைக்கு எழுதி முடிக்க அப்படின்ட்டு வேகமா என்ன செய்யக்கூடாது, நீச்சல் இடத்துல எழுதக்கூடாது. நிதானம் எழுதுங்க, அழகா எழுதுங்க. நீங்க என்னன்னா மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுதணும். எழுதும் போது என்ன செய்யணும், மந்திரம் சொல்லி கொண்டு எழுத வேண்டும். முருகப்பெருமானை நினைத்து கொண்டு என்ன செய்யுங்க, திருப்புகளை எழுதுங்க, நல்லா அழகா எழுதுங்க. ஒரு பாட்டு எழுதினாலும் நீங்க எதுக்காக எழுத சொல்றோம் அப்படின்னா, எழுதும் போது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும், அதுக்காக எழுத. எழுதும்போது ஆகும் ஆகாதான்? கட்டாயம் ஆகும். எழுத மனப்பாடம் ஆகும், படிக்க படிக்கதான் மனப்பாடம். ஆமா, இது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. இது வந்து முருகப்பெருமான் திருவருளை அடைவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு. எழுதுவோம்ல, கிழமை பார்த்தீங்கன்னா வாத்தியார் சொல்ல சொல்ல நம்ம வேகமா எழுதுவோம் பார்த்தீங்களா? எழுதும் போதே பாதித்து உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அதுபோல் நீங்க திருப்புகளை எழுதும் போதே உங்களுக்கு என்ன வந்துடும், பாதி பாட்டு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். சரி, இன்னிலிருந்து நீங்க அதை நீங்க என்ன பண்ணுங்க, எழுத ஆரம்பிச்சிருங்க. தினசரி ஒரு திருப்புகள் எழுதினாலும் போதும். 108 நாள் என்ன செஞ்சிடலாம், 3 மாசத்துக்குள்ள எழுதிடலாம். ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம ஒரு விழா மாதிரி வைப்போம். அப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் எழுதுனவங்களுக்குலாம் கண்டிப்பா பரிசு உண்டு. எல்லாருக்குமே நம்ம கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்கும். எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிருங்க. சரி, நான் பாதி மட்டும் தான் இருக்கேன், பரவாயில்லையா? அப்படிலாம் கிடையாது. 108 என்ன செஞ்சிடணும், எழுது. இன்னும் தினசரி ஒரு திருப்புகளை என்ன பண்ணிருங்க, 1 மாசம் தான் டைம். நமக்கு அப்படி கிடையாது, நம்ம 3 மாசம் டைம் உங்களுக்கு. அப்படியா? நமக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்க எத்தனை பாட்டாலும் எழுதுங்க, எத்தனை பாட்டாலும் எழுதுங்க. சரிதானா? சின்ன பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க. 108 பாட்டு எழுதணும், அவ்வளவுதான். திருப்புகள் 100 ஒவ்வொன்றும் ஒன்று போட்டுருங்க. 1, 2வது திருப்புகள் 3 அப்படின்னு போட்டு 108 எழுதியாச்சுன்னா கண்டிப்பாக பரிசு. அது ஒரு அடியார் வந்து முடிவு பண்ணிட்டாரு, நீங்க திருப்பூர் மட்டும் எழுத சொல்லுங்க, கிஃப்ட் நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு. அதனால எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. சரிதானா? இன்னையில இருந்து எப்படின்னா எழுதலாம். ஆனா 108 திருப்பூலா இருக்கணும். நீ எழுதுன திருப்பூலே மறுபடியும் எழுதக்கூடாது, திருப்பூல எழுதலாம். சரி, திருப்புகள் சரி முடிச்சு என்ன சொல்றேன். சரிங்க சார். இப்படி சாமி வந்து போட்டுறாரு. இயல்பாகவே சாமி எப்படிப்பட்டவர், பாசங்களிலிருந்து நீங்குதல். அடுத்து சொல்றாரு, மெய் அடியாரால் விருப்பப்பட்ட நாயகனே. சிவன் எப்படிப்பட்டவர், மெய் அடியார்களால் விருப்பப்படுது. பொய் அடியார்கள் சிவபெருமானை விரும்புவாங்களா?
மெய்யடியார் தான் விரும்புவாங்க. அதனாலதான் வேண்டும் வேண்டும் மெய் அடியார் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். வேண்டும் வேண்டும் உள்ளே விரும்பி யானும் அப்படின்னு கூட அந்த பாட்டை சொல்றாரு. வேண்டும் வேண்டும் மெய் அடியார், பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்று இயங்குகின்ற அடியார்கள் தான் மெய்யடியார். சுவாமி திருவடியை தவிர இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம். பேரானந்தம் பேராமை, அது பேருகாமை வைக்க வேண்டும் பெருமான், அது பேராம இருக்கணும். அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை யாரு பருகின்றார்களோ அவர்களே மெய்யடியார்கள். அப்படி பருகின்றதான் மாணிக்கவாசகர் பெருமான். யானை போய் என் நெஞ்சு போய் என் அன்பும் போய் அப்படின்னு அந்த பாட்டை சொல்றாருல, அரும் தேனன்ன பருக தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னு பாரு அந்த பாட்டுல. அரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய்ங்கிறாரு. ஏன் அரும் தேனன்ன தண்ணீர்னாரு? அந்த சிவானந்தத்தை இவர் பருகிட்டு இருக்காராம். யாரு? மாணிக்கவாசகர் பருகிறாராம் சிவபெருமான. பருகும்போது பெருமானே எனக்கு நான் விக்கினேன் விழுங்கினேன் வினையேன் விதியின்மையால். ஆனந்தத்துல என்ன செய்யற, திடீர்னு எனக்கு விக்கல் வருது. என்ன காரணம்? என்னுடைய வினைதான் காரணம். நான் உன்னை நினைக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் வினை காரணம். அதனால பெருமானே எனக்கு நீ தண்ணி கொடுக்காத, விக்குச்சுன்னு சொல்லி என்ன செய்யாத, தண்ணி கொடுக்க. தண்ணி எப்படி ஊத்தணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சொட்டு சொட்டா கேப் விட்டு அது உழுகும். ஒரே சீரா உழுகாது தண்ணி. அதே தேன் கலந்து விடுங்க, அது அப்படி ஒரே சீரா உழுகும். அதனால அரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றேன். புரிஞ்சுச்சா? அப்ப அந்த அளவுக்கு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அந்த சிவானந்தத்தை பருகும்போது எந்த இடையூறும் வந்து விடக்கூடாது, உலக இன்பம் நம்மை தாக்கி விடக்கூடாது என்பதற்காக மாணிக்கவாசகர் பெருமான் அந்த மாதிரி பாரு. நம்ம இந்த உலக இன்பம்லாம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, தாக்கக்கூடாது. எந்த பொருள்லாம் நீங்க இருக்கீங்களோ அந்த பொருளால உங்களுக்கு என்ன வராது, இன்பம். நம்ம இல்லறத்துல இருந்தே துறவு பண்ணலாம். காட்டுல போய் தான் தவம் இருக்கணும் இல்லை, இல்லறத்துல ஈடுபட்டு கொண்டே மனைவி மக்களோடு இருந்து கொண்டே நம்ம என்ன பண்ணலாம், இல்லற துறவு செய்யலாம். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கரந்தால் மறவாமல் இருக்கலாம்ல. அப்படிதான் சார் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், பண்ணிடுவோம். சாமி எந்த நிலையிலும் நினைச்சுக்கிட்டே இருங்க. காலையில பத்த வைக்கும் போதே, அடுப்பு பத்த வைக்கும் போது என்ன செய்யுங்க, சிவாய நம்ம அப்படின்னு செய்யுங்க. முடிச்சுட்டு ஒரு பத்தியை பத்து போது சிவாய நம்ம சொல்லுங்க, இல்ல நம சிவாய சொல்லுங்க. திருமணம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய திருவருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க. முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நடக்கிறதெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? சுவாமி பார்த்துக்குவார். அதுல இன்ப துன்பம் எல்லாத்தையுமே சிவபெருமான் ஏற்றுக்கொள்ளும். அதனால மனம் ஒன்று இறைவனை தியானிங்கள், வழிபாடு செய்யுங்கள். எது செஞ்சாலும் மனம் ஒன்று செய்யுங்க. மனம் ஒன்று செய்தால் அந்த வழிபாட்டுக்கு சிவபெருமான் நம்ம உள்ளத்தை தேடி சிவபெருமான் ஓடி வந்துடுவார். பாட்டு இப்போ அதை தான் சொன்னோம். பாட்டு சொல்லும்போது 4 பேர் நிறைய பேர் வரவே இல்லை. முதல்ல எப்பயும் ஒரு பாட்டு சொல்லுவோம், எப்படியாவது 6:15 வந்துருவாங்கன்னு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா யாராலையுமே என்ன செய்ய முடியல, வர முடியல. சரி, அதனால யார் வழிபாடு செய்கின்றார்களோ அந்த உள்ளத்தை தேடி சுவாமி என்ன செய்வார், உள்ளத்தை கொள்ளை கொண்டு விடுவார். அதை முதல் பாட்டிலே என் உள்ளம் கவர் கல்வன்னாரு ஞானசம்பந்தன். யாரு ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமை என்று சொல்வதற்கிறாங்க. யாரு சிவபெருமானோடு ஒருமைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொள்வார். அல்ல, நம்ம உள்ளத்தையும் கொள்ளை கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானிடம் நாம் என்ன செய்யணும், விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த சிவதர்மோத்தரத்தை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் வாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். நான் அடுத்து நம்ம கோபுரவியல்னு பார்க்க போறோம். அடுத்து 12வது, இதுதான் கடைசியல். கோபுரவியல் கிட்டத்தட்ட 200 சொச்ச பாட்டு இருக்கு. இதை நம்ம முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள், 20 நாள். ஆமா, 10 பாட்டு எடுத்தாலும் 20 நாள் வேணும். இன்னும் ஒரு 20 நாள் நம்ம பேச வேண்டியது. அதுக்கு திருவருள் நமக்கு குட்டிக்கு கோபுரத்துல என்ன, அதாவது கோயில்ல என்னென்ன இது எல்லாமே இதுல, அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாமே இதுல ஒரு 200 பாட்டுல சொல்றாரு. அது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று இப்போது திருப்புகளை திருச்சிட்டோம். அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இவவான் முகந்தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி
பெருமாளே திரு ஆவினன்குடி பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை வயல்வாய் மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு தெரிவாள் கொண்ட நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபின் ஏடோலி தலைக மாதோ பையன் பவப்பெரும் கடலை கடந்தெடுத்தற்கு பரமன் வகுத்த அருணறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னையில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சிறக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவில்லாத செய்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டம் பார்வதி பதையே அரகமகாதே தென்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முகனுக்கு திருச்சிட்டமும் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் சார்